பரிசுத்த பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மையப்படுத்தும் இந்த காலை ஆராதனை வேலைக்காக உமக்கு நன்றி பலிகளை, ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிறோம். தேவரீர் கடந்த நாட்களிலெல்லாம் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணன் கருவிலை போல பாதுகாத்தீர், பராமரித்தீர், போஷித்து காப்பாற்றினீர். எங்கள் வழிகளெல்லாம் நீர் கூடவே இருந்தீர். எங்களுடைய வாழ்க்கையின் பயணத்திலும் நீர் முன் சென்று பாதை காட்டி நடத்தின எல்லா வழிகளுக்காக நாம் நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே நீர் எங்களை நேசிக்கிறதுக்காக துதிக்கிறோம். எங்களிடத்தில் அன்பு கூர்ந்து எங்களுக்காக ஜீவனையே கொடுத்தீரே. அந்த அன்பிலே நாங்கள் இன்னும் வளர நாங்கள் மற்ற இடத்தில் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி எங்களுக்கு உதவி செய்யும். இதனால் காலை ஆராதனையினுடைய எல்லா ஆசீர்வாதங்களுக்காக உடைய திருப்பாதத்திலே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய பாதத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள இன்னும் அதிகமாய் முன்னேறி செல்லக்கூடிய வார்த்தைகளை தந்து எங்களை தேற்றும், நீராற்றும் மகிமையான காரியம் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செபிக்கிறோம். பாடலானது நீர் பொறுப்படும் கருத்தோடும் ஆவியோடும் பாடி கர்த்தரை நாங்கள் கம்பீரமாய் ஸ்தோத்திரிக்கு மயப்படுத்தி உதவி செய்யும். இந்த நாளின் ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களுக்கு அபிஷேகித்து தருவீராக. கிருபையுள்ள அந்த வார்த்தைகள் தேவனுடைய சமூகத்திலிருந்து வெளிப்பட அநேகர் அதனால் ஆசீர்வாதிக்கப்பட கர்த்தர் உதவி செய்யும்படியாய் தூரத்திலும் சமீபத்திலிருந்து வர வேண்டிய முடிய பிள்ளைகள் யாவரையும் தடைகளை நீக்கி சரியான நேரத்தில் கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க உதவி செய்யும்படி நான் வேண்டிக்கிறோம். மாத்திரமல்ல, ஞாயிறு பள்ளிக்காக இந்த ஆண்டிலே எங்களுடைய ஞாயிறு பள்ளி அதிகமான ஆட்களோடு கூட படிக்கக்கூடிய வாய்ப்பை நீ தாரும். பெற்றோர்கள் பொறுப்பாக இருந்து பிள்ளைகளை காக்க, ஆசிரியர்களும் பிள்ளைகளை நல்ல நடத்த, பிள்ளையாண்டை நடத்தபடி வழி நடத்த கர்த்தர் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த நாளெல்லாம் நம்முடைய சமூகம் இருக்கட்டும். ஒவ்வொரு நிகழ்விலும் நீர் முன்னின்று எங்களை நடத்துவீராண்டு ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். துதியும் கனமும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆண்டவரை நாம் போற்றி துதிப்போம், போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே என்ற பாடலோடு கூட கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். போற்றி துதிப்போம் எம் தேவனை. துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றுமா இயேசுவை நாமே பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் இயேசுவை நான் என்றும் எண்ணி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் எண்ணி மகிழ்ந்திடுவேன். போர பயங்கரமா புயலில் கொடிய அலையின் மத்தியில், போர பயங்கரமா புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்தான் என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு சேர்த்தனைத்தான் என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
நதி போன்ற சோதனையிலும் சொந்தமின்றும் மாளாது. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொந்தமின்றும் மாளாது. ஜெயதனியோ பாதுகாத்த என்றும் பாடுவேன். ஜெயதனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரே சுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை நாம் வாசி கேட்போம். எல்லாரும் வேதாந்தத்தை திறந்து வைங்க. 265வது பக்கம் புதிய ஏற்பாட்டில் மிக முக்கியமான ஒரு தலைப்பில் பேச போகிறேன். ஆண்டவர் எனக்கு உதவி செய்வாராக. நீங்கள் கேட்டு உங்களை சரி செய்து கொண்டு கர்த்தருடைய பந்தியில் நீங்கள் பங்கு பெற்றால் அது பிரயோஜனமாக இருக்கும். வாசிக்க கேட்போம். 14, 15, 16. எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதிறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபத்தில் இந்த காரியத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறத நம்ம இங்கே பார்க்க முடியும். இந்த வசனங்களை நம்ம அநேக நேரத்தில் வாசித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம், படித்திருக்கிறோம். அதை குறித்து நீங்கள் தியானித்து கூட இருக்கலாம், இல்லை பிரசங்கத்தை கூட கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாளிலே இந்த வசனத்திலிருந்து நம்ம அநேக காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல பகையை நடுசுவருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு செய்தியினுடைய தலைப்பு என்ன தெரியுங்களா? பகை. சொல்லுங்கள். என்மிட்டி. பகையோடு சபையில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். குடும்பத்தில் பகை, பக்கத்து வீட்டில் பகை, சொந்தக்காரன்ட்ட சண்டை, இருக்கிற எல்லா சொந்தக்கார்ட்டையும் சண்டை போடுற சகோதரிமார்கள் இருக்கிறாங்க, சகோதரமார்கள் இருக்கிறாங்க. சபைக்குள்ளேயும் பகை. எல்லா பக்கையும் என்ன எப்படி இருக்கிறீங்க ஜனங்கள்? பகையோடு தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. சிறு பிள்ளைகள்ந்து பெரிய சிறு பிள்ளைகளுக்கும் அந்த சுபாவத்தை பெற்றோர்களே செஞ்சிட்டாங்க. நல்லா பால் ஊட்டி வளர்த்துற மாதிரி அந்த அதையும் ஊட்டி வளர்த்துட்டாங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, இந்த பகையை ஒரு நடுசுவர் என்று அவர் பேசுகிறது நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமில்லை, பகையாக நின்ற நடுசுவரை அவர் என்ன செஞ்சார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தகர்த்தார். இந்த பகையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு? கொன்னுட்டாருன்னு இருக்குது. பகை சிலுவையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? ஏன்னா இந்த பகைக்கு என்ன இருக்குது? உயிர் இருக்குது. பகைக்கு உயிர் இருக்கிறபடினால தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது இந்த பகையினுடைய உயிரை சிலுவையில் எடுத்தார். ஆமென். அதான் நம்ம வாசிக்கிட்டோம் 16ஆம் வசனத்தில், பகையை சிலுவையினாலே கொன்று. அப்போ இந்த பகைக்கு உயிர் இருக்குதா இல்லையா? நிச்சயமாக அந்த உயிர் உங்களுக்குள்ள இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நிறைய விசுவாசிகளுக்குள்ள. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இந்த பகை வச்சுட்டே நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்து அவருடைய அடிச்சுவலை ஃபாலோ பண்ணி வார்த்தைகளை கேட்டு பாவங்களுக்கு மரித்து ஞானஸ்தானம் எடுத்து அதன் பிறகு சத்தியங்களை அறிந்து உபதேசங்களை கற்றுக்கொண்டு அபிஷேகத்தை பெற்ற பிறகு ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர 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 ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிறோம், ஊழியம் பண்ணுறோம்,
நம்ம வந்து அநேக காரியங்களை நம்ம செய்து நற்கிரிகளை செய்கிறோம். ஆண்டவருக்காக பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஊழியங்களில் பலவிதமான ஊழியங்கள் இருக்குது. சபையில் சிறு சிறு ஊழியங்கள் நீங்கள் செய்யலாம். நான் ஒரு ஊழியங்கள் செஞ்சு கொண்டிருக்கலாம். விசுவாசியாக மாறி இருக்கிறோம். விசுவாசிகளாக சபையில் கர்த்தர் உங்களை நாட்டி வைத்திருக்கிறார். அப்படி நாட்டி வைத்திருக்கிற உங்கள் அனைவர்களுக்குள்ளும் அந்த பகை உயிரோடு கூட எல்லாருக்குள்ளும் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. அதுதான் ஆண்டவர் உங்களோட கூட பேச போகிறாரு. ஹல்லேலூயா. என்ன எல்லாம் வித்தியாசமாக பார்க்குறீங்க? கொஞ்சம் கொஞ்சம் உயிரோடு பகை என்ன செய்யுது? ஞானஸ்நானம் எடுத்துட்டோங்க, கர்த்தருடைய பந்தியில் இருக்கிறோம், ராபோஜனத்தில் இருக்கிறோம், சபையில் நாங்கள் அப்படி எல்லாருமே அப்படி இருக்கிறோம், நல்லா வசனம் தெரியுங்க, நல்லா ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறோம், என்ன உபவாசம், என்ன அந்நிய பாஷை, என்ன கண்ணீரின் ஜெபம் எல்லாமே இருக்குது, என்ன ஊழியம் பண்ணுறோம். ஆனால் உள்ள என்ன இருக்குது? பகையை வச்சுட்டு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நம்ம வந்து போலியான கிறிஸ்துவராக இருக்கிறோம். சில நேரத்தில் ஆண்டவர் சொன்னார், உங்கள் தோற்றத்தை ஆண்டவர் பார்க்கல, இருதயம் எப்படி இருக்குது, இருதயத்தில் என்னென்ன வச்சுருக்கிறீங்க, இருதயத்தில் என்ன பல காரியங்களை வச்சுருக்கிறீங்க, அதில் ஒன்று பகையை குறித்து இந்த நாளில் கர்த்தர் உங்களோட கூட பேச வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நிறைய பேருடைய குடும்பங்களில் பகையோடு தான் வாழ்கிறாங்க. ஆனால் வெளியே சொல்லுவாங்க நாங்கள் ரொம்ப, சொல்லுங்களேன், இங்கே இல்லைங்க, நான் வெளியே பற்றி பேசுகிறேன். வெளியே என்ன சொல்லுவாங்க? நான் இல்லை, நாங்களாம் எங்களுக்குள்ளே எந்த பகையும் இல்லை, நாங்கள் நல்ல சந்தோஷமாக சமாதானமாக, ஒரு சண்டை இல்லைங்க, ரொம்ப நாங்கள் அப்படி இருக்கிறோம் இப்படி இருக்கின்றோம். அது சபைக்குள்ளே மாத்திரம்தான். வீட்டுக்கு போனால் தான் தெரியும் அப்பா யார், அம்மா யார், மருமகள் யார், மருமகன் யார், நாத்தனார் யார், குழந்தைனார், எல்லா நாரையும் குறித்து சபையில் பார்க்க முடியாது, வீட்டில் தான் பார்க்க முடியும். இது நல்ல நாரா கெட்ட நாரான்னு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ பகையோடு வாழக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறார். பகையோடு வாழ்ந்து ஜெபிக்கிறீங்க, எப்படி ஜெபம் கேட்கப்படும்? ஜெபம் கேட்கப்படாது. இந்த பகையை ஆண்டவர் சிலுவையில் கொன்னது போல நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கொல்லனா அது உங்களுக்குள்ளே இருந்து உங்களை கொன்னுரும். அப்படி தான் நிறைய பேர் பைபிளில் அப்படி தான் செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பேர் அதை குறித்து விளக்கமாக உங்களோடு கூட இன்றைக்கு நான் பேச போகிறேன். எத்தனை பேர் உற்சாகமாக இருக்கிறீங்க? எத்தனை பேர் அந்த வார்த்தை கேட்க ஆவலோடு இருக்கிறீங்க? ஒரு சிலர் தான் கை தூக்கிறீங்க. ஆமென். ஹல்லேலூயா. பகையோடு எந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. எல்லாத்தையும் வச்சுட்டு இங்கே வந்து காணிக்கை போட்டால் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பேன்னு நினைக்கிறீங்களா? அங்கீகரிக்க மாட்டார். எவ்வளோ பணத்தை வந்து போட்டாலும் வாழ்க்கை சரியாக இருந்தால் தான் அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன செஞ்சுவார்? அங்கீகரிப்பார். ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சில நாட்களாக எனக்கு வந்து பணம் அனுப்பிச்சிருந்தார். ஒரு 1000 2000 அனுப்புவார் எப்பயாச்சும். நானும் சரி அவர் அனுப்புகிறத நான் வந்து எப்போவுமே வெளியே கொடுக்குற ஆள். எனக்கு எப்பவுமே நான் வைக்கிறது பழக்கம் கிடையாது. டக்குன்னு எல்லாத்தையும் கொடுத்துருவேன் அங்கே அனுப்புகிற ஆள். அப்புறம் ஒரு நாள் அவருக்கும் எனக்கு ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. என் மேலே ரொம்ப கோச்சிட்டு இருந்தார். அப்புறம் இவர் உடனே அந்த 1ஆம் தேதி வந்துச்சு, இப்போ காசு அனுப்பிச்சி விட்டார். நானும் காசு இப்போ கூகுள் பேயில் பார்த்த உடனே இவங்க இவ்வளோ சண்டை போட்டுருக்காரு, இவர் எதுக்கு எனக்கு உடனே ஃபோன் பண்ணேன். பிரதர், உங்கள் மேலே எனக்கு உங்களுக்கு என் மேலே என் மேலே கோச்சிட்ருக்கிறீங்க, என் மேலே கோவப்பட்டுருக்கீங்க, என்கிட்ட பேசாமல் வருத்தத்தோடு இருக்கிறீங்க, எனக்கு இந்த காணிக்கை வேண்டாம் பிரதர், தயவுசெய்து இந்த காணிக்கை நான் திருப்பியும் அனுப்பிடுறேன்னு சொல்லிட்டேன். உடனே கொஞ்ச நேரம் பொறுத்து அப்படியே ஃபோனில் வெயிட் பண்ணார், மெதுவாக பேசினார். பாஸ்டர் மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து பகையை வச்சுலாம் அந்த காணிக்கையை உங்கள் மேலே கோவப்பட்டு நான் அனுப்பலை. அப்படி அனுப்பியிருந்தால் எனக்கு எப்படி பாஸ்டர் உங்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும்? அப்படிலாம் ஒன்றுமே இல்லை பாஸ்டர், உங்கள் மேலே எனக்கு எந்த இதுவும் இல்லை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை, இந்த காணிக்கை நீங்களே. அப்போ தான் அந்த காணிக்கை நான் வாங்க முடியும். அப்போ தான் அந்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரிப்பார். ஆமாவா இல்லைங்களா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த சுவாபத்தெல்லாம் இருதயத்தில் வச்சுட்டு இங்கே வந்து ஜெபிக்கிறது எதுக்கு? ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம் தான் நான் சொல்லுவேன். நான் பட்டுன்னு பேசுகிற ஆள். எனக்கு ஆண்டவர் அப்படி தான் பேச தொடக்கத்துலேருந்து அப்படி தான் ஆண்டவர் என்னை பேச வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சபைக்கு மாத்திரம் எங்கே போனாலும் உன்னில் பைபிளில் இருக்கிறத எடுத்து சொல்கிறது என்னுடைய வேலை. அதுதான் உண்மையான ஊழியக்காரனும் கூட அப்படின்னு பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வாங்கன்னு சொல்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்குள்ளேயும் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த பகை என்ற காரியம் ஞானஸ்தானத்தில் மறிக்கலைன்னா அது அவங்களுக்குள்ள எப்பொழுதுமே போராடி கொண்டே இருக்கும். ஒரு அசுத்தாவி போராடுறது போல இந்த பகை என்ன செய்யும்? போராடி கொண்டே இருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, கிறிஸ்துவத்தை ரிலிஜியனாக மாற்றிட்டாங்க. கிறிஸ்துவத்தை என்னவா மாற்றிட்டாங்க? நாங்கள் கிறிஸ்தவங்க, ஒயிட் ஷர்ட் போட்டு பைபிள் எடுத்துகிட்டு காலையில் சண்டே சர்வீஸ் போகிறோம். எல்லோரும் நம்ம பார்க்குறவங்க எல்லாம் தெரியும், கிறிஸ்தவங்க சிலுவை மாட்டியிருக்கிறோம், நாங்கள் கிறிஸ்தவங்க. கிறிஸ்துவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்துவம் என்பது மனம் மாறுதல். ஹல்லேலூயா. கிறிஸ்தவன் சொல்கிறது பெருமை பாடுறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. எந்த சபைக்கு போனால் அங்கே கொஞ்ச நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மெம்பர்ஷிப் கார்டு கொடுத்துருவாங்க, ஞானஸ்தானம் கொடுத்துருவாங்க, அந்த என்ன சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க, பேப்டி எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க.
அதை காட்டிலும் இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. கிறிஸ்துவம் என்பது மனம் மாறி இருக்க வேண்டும். அல்லேலூயா. உள்ள உட்காந்துட்டு மனம் மாறாமல் பாட்டு பாடினாலும் ஆராதிச்சாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது ஒரு புத்தி உள்ள ஆராதனையும் இல்லை. அப்போ இந்த பகையை நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது கொள்ளும். நம்மள அநேகர் பல காரியங்களை மறக்க முடியாமல் இருக்கிறோம். என்னவா இருக்கிறோம்? அவங்க அன்றைக்கி செஞ்சதுனால மறக்க முடியல பாஸ்டர் அப்படின்னு யாராவது நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க நிறைய விசுவாசிகள். அன்றைக்கி அவங்க செஞ்ச காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியல, பகையோடு தான் நீ வாழ்கிறாய். என்னால் மறக்கவே முடியல. அவங்க பேசின வார்த்தை, என் பிள்ளைகளை பேசின வார்த்தை, என் குடும்பத்தை சபித்த வார்த்தைகள், எனக்கு விரோதமாக செயல்பட்ட காரியங்கள், அவங்க எனக்கு செஞ்ச துரோகம், இதெல்லாம் என்னால் மறக்கவே முடியலையே. என் மனசில் அப்படியே பதிஞ்சிருக்கு. எப்படி என்னால் மறக்க முடியும்? நீ மறந்தால் தான் உண்மையான கிறிஸ்தவன். கையை உயர்த்த மாட்டீங்களா இதுக்கெல்லாம்? ஏன்னா வச்சிருக்கிறீங்க நிறைய பேர். இப்போ எல்லாத்தையும் வெளியே தள்ளணும். வெளியே தள்ளிட்டு தான் நம்ம தேவ சமூகத்தை விட்டு வெளியே போகணும். ஹல்லேலூயா. பகையோடு வாழக்கூடாது. அதுதான் ஆண்டவர் கேட்குறார் இந்த நாளிலே. பழைய பகையை, குடும்பங்களில் சண்டை வந்துட்டால் பிள்ளைகளுக்கும் அதை சொல்லி கொடுத்துருது. அந்த மாமா வீட்டுக்கு போகாத, சித்தப்பா வீட்டுக்கு போகாத, சித்தி வீட்டுக்கு போகாத, அக்கா வீட்டுக்கு போகாத. பெற்றோர்கள் நல்ல பிள்ளைகளை வளர்க்குறீங்க. நீங்கள் தான் சண்டை போடுறீங்களோ இல்லையோ, அவனையும் அந்த வழியில் என்ன செய்வீங்க, கொண்டு போகிறோம். ஆமாவா இல்லையா? ஒரு சில பிள்ளைகள்லாம் சிரிக்கிறாங்க இங்கே. அப்போ அப்படி தான் நடத்துகிறாங்க பொழுது பெற்றோர். அப்படி தான் நடத்துறீங்க பெற்றோர். இந்த பகையோடு நீங்கள் எதுக்கு வாழ்கிறீங்க? பகையை சிலுவையில் ஆண்டவர் சாதாரணமாக விட்டு வைக்கல. அது ரொம்ப மோசமானது, கொடியதானதுன்னு சொல்லி ஆண்டவர் சிலுவையில் என்ன செஞ்சிட்டாரு, கொன்னுட்டார். அது போல தான் நீங்களும் நானும் இந்த நாளிலே உங்கள் வாழ்க்கையில் பகை, பழைய பகை, பழம் பகை, இப்படிலாம் நிறைய பைபிளில் இருக்குது. இந்த பகைகளை நீங்கள் கொல்லணும். அப்படி பகையை வச்சுட்டு அவங்களுக்கு கேடு செய்யலாம்னு நினச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை அழிப்பார், கர்த்தர் உங்களை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவார்னு பைபிள் வசனம் சொல்லுது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அப்போ இந்த பகையை விட்டுருங்கன்னு சொல்கிறேன் நான். குடும்பத்தில் சில ஆட்கள்லாம் சண்டை போட்டு ஊரில் எல்லா பக்கமும் பகையை வாங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பகை உங்கள் வாழ்க்கையில் கொல்லப்படணும் ஆவிக்குரிய ஜீவியத்தில். அல்லேலூயா. எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று, பழைய பகையை மனசுல வச்சுட்டு பழம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடி. வர்மம் வைத்து பழி வாங்குற கூட்டம் சபையில் இருக்கு, வெளியே இருக்குது. ஆமாவா இல்லைங்களா? ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராக இருந்து பழம் பகை, பழைய பகைகளை வைத்து அந்த குடும்பத்துக்கு, அந்த பிள்ளைகளுக்கு எனக்கு நேரம் கிடைக்கும் போது நான் ஒன்று செய்ய போகிறேன் என்று விசுவாசி பிளான் பண்ணி வச்சுட்டு இருக்கிறீங்களே, அந்த பிளானெல்லாம் இன்றையோடு உங்கள் வாழ்க்கையில் விட்டு என்ன செஞ்சிடணும், வெளியே தள்ளணும். வர்மம் வைத்து பழி வாங்குற சுபாவம் உன்னை விட்டு நீங்கணும். ஏன்னா அடுத்த வசனம் சொல்லப்பட்டதுக்கு நான் வாசிக்கிறேன் கேளுங்க. இதோ நான் பெலிஸ்தருக்கு விரோதமாக என் கையை, கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாக என்ன செய்யும், நீட்டப்படும். கிரேத்தியரை சங்கரித்து சமுத்திர கரையிலே மீதியானவர்களை அழித்து உக்கிரமான தண்டனையினால் அவர்கள் கொடிதாய் பழி, உங்களை கர்த்தர் பழி வாங்குவேன் கர்த்தர் சொல்றாரு. அப்ப இந்த பகை எவ்வளவு கொடுமையானது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கணும், யோசித்து பார்க்கணும். இது என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு தீர்மானம் பண்ணி இந்த பகையை இந்த நாளில் கர்த்தருடைய சபையில் ஆண்டவர் எப்படி சிலுவையில் கொன்னாரோ அது போல வெளியே ஏற்றிட்டு சந்தோஷமாக நீங்கள் வெளியே போகணும். ஹல்லேலூயா. என்ன சொல்லப்படும்? நான் அவர்களில் பழி வாங்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தருடைய ஆண்டவர் சொல்லுகிறார். இப்போ பகை என்ன செய்யுதுங்க? மனுஷனை அழிக்குது. ஆண்டவர் அவனை தண்டிக்கிறார், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறேன்னு சொல்கிறார் ஆண்டவர். இப்போ நம்மளோட வாழ்க்கையில் பகை இல்லாமல் வாழ நாம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். எசேக்கியேல் 35ஆம் அதிகாரத்தில் பாருங்க. எசேக்கியேல் 35ஆம் அதிகாரம் 5. நீ பழைய பகையை வைத்து, போதுங்க, பழைய பகையை வைத்து இஸ்ரவேல் புத்திரருடைய அக்கிரமம் நிறைவேறுகையில் அவர்களுக்கு உண்டான ஆபத்தின் காலத்திலே பட்டயத்தின் கூர்மையினால் அவருடைய இரத்தத்தை சிந்தினபடியினால் நான் உங்களையும் இரத்த பழிக்கு ஒப்புவிப்பேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்றாரு. ஆமென். பழம் பகை, பழைய பகை, இதெல்லாம் வச்சுட்டு பழி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அதே பழியை கர்த்தர் உங்கள் மேலே வாங்குவார்னு இங்கே வேத வசனம் நமக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது மேலே அப்படியே 16ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீ அவர் மேல் வைத்த வர்மத்தினால் செய்த உன் கோபத்துக்கு தக்கதாகும் ஆண்டவர் உனக்கு பதில் கொடுப்பார். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பகையை வச்சு அவனுக்கு கேடு உண்டாக்கணும், அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுக்கணும், இந்த குடும்பத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணணும்னு சொல்லி பகையோடு நீ வாழ்வா என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் என்ன செஞ்சிருவார்? கையை வைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆகவே பகையை இன்றையோடு என்ன செஞ்சிடணும்? கொல்லணும். நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும்? மனசுக்குள்ளே வச்சுட்டு நின்று இருக்கக்கூடாது. இதெல்லாம் மனுஷனுடைய சுபாவம். மனசுக்குள்ளே ஆண்டவர் அப்படி வச்சாரா? வச்சிருந்தாருன்னா நீங்கள் யாரும் இங்கே எந்திருக்க மாட்டீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன செஞ்சார்? மன்னித்தார். ஆண்டவராகி இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகை என்ற ஆவி எல்லா குடும்பத்திலிருந்தும் ஒழிக்கப்படட்டும். பார்த்தீங்களா, 2 பேர் தான் கையை ஊத்துறாங்க. அல்லேலூயா. நீங்கள் அப்படியே வாழ்ந்தீங்கன்னா இங்கே உட்காந்து பைபிள் படித்தும் மெசேஜ் கட்டியும் பரலோகம் போக முடியாது. நோ யூஸ். அதுதான் உண்மை, அதுதான் சத்தியம். அப்போ இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பழம் பகை, பழைய பகை. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பகை உயிரோடு கூட இருக்குது. ஆனால் கொல்லணும். அதை என்ன செய்யணும்? பகையை கொல்லணும். 10 விதமான பகை இருக்குது. எத்தனை விதமான பகை? ஆமாம், பகைகளில் ஏகப்பட்ட பகை இருக்குது. அது நான் எபிசோடுக்கு பார்ட் 1 பார்ட் 2 பேசிட்டே போகலாம். பகையில் 10 விதமான பகை. இந்த 10 நம்முடைய வாழ்க்கையில் இருக்கான்னு பார்த்து இன்றைக்கு நம்ம சரி செய்யணும். இந்த 10 இருந்துச்சுன்னா அந்த சிலுவையில் இந்த பகை என்ன செய்யணும்? கொல்லணும். இல்லைன்னா கர்த்தர் உங்கள் மேலே கை வச்ச வேண்டிய சூழ்நிலை வந்துடும். பிள்ளைகளுக்கும் அதை தான் சொல்கிறேன். சிறு பிள்ளைகளும் சரி, ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைகளும் சரி, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பகையை வச்சுக்க, சண்டை போடக்கூடாது. நீ என்கிட்ட பேசாத, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு யாருமே என்ன செய்யக்கூடாது. நான் பேசுறது சிறு பிள்ளைகளுக்கு புரியணும், புதிதாக வந்தவங்களுக்கும் புரியணும், பழைய விசுவாசிக்கும் புரியணும். அல்லேலூயா. நான் பேசுகிறது புரியும் நினைக்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். நான் பேசுகிறது எல்லாமே டைரியில் எழுதி ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க. நான் என்ன பேசுகிறேன், நான் எப்படி நின்று கீபோர்டு வாசிக்கிறேன், இதெல்லாம் வரைஞ்சி வைக்கிறாங்க நம்ம பயலுக்கு. அதை பார்க்காதீங்கப்பா. வசனத்தை கேளுங்க. வசனத்தின்படி நீங்கள் என்ன செய்யணும்? வளரணும். நல்லது, ரொம்ப சந்தோஷம். அப்படிப்பட்ட பிள்ளைகளை தான் நான் மேலே கொண்டு வர போகிறேன். வாலிப பிள்ளைங்கள்லாம் பிடிச்சி இழுக்க வேண்டியது இருக்குது சிலரெல்லாம். ரொம்ப கஷ்டம். ஆகவே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகை இருந்துச்சுன்னா இந்த வருஷம் முழுவதும் எந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு ஆளியை சொல்லுங்கள், என்னங்க இப்படிலாம் சொல்கிறீங்க? அதுதாங்க உண்மையான சத்தியம். ஆமென். இதுலேருந்து உங்களை சரி செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். அப்போ தான் நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நீங்கள் ஆராதிக்கிற அந்த ஆராதனை புத்தி உள்ளதாக இருக்கும். நீங்கள் படிக்கிற அந்த வேதாகமம், நேசிக்கிற அந்த வேதாகமம் இது உங்களோடு கூட பேசும். அல்லேலூயா. சரி, ஒவ்வொன்றா பார்க்கலாம். நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்ப்போம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை நம்ம வாசி கேட்போம். ஆதியாகமம் 27:41. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம், யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் என் வரும். தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரம் வரும். அப்பொழுது என் சகோதரனாகிய யாக்கோபை கொன்று போடுவேன். அப்பொழுது என் சகோதரனை யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லிக் கொண்டான். முதல் காரியம், ஏசா யாக்கோபை பகைத்தான். யாருங்க? ஏசா யாக்கோபை பகைத்தான். இதனுடைய சரியான விளக்கம் என்னன்னா, அவன் செய்த தப்புக்கு தான் ஏசா யாக்கோபை என்ன செஞ்சாரு? பகைச்சார். என்ன செஞ்சாரு? அவனுடைய தந்திரத்து நிமித்தமும் அவர் செய்த துரோகத்து நிமித்தம் தான் ஏசா யாக்கோபை என்ன செஞ்சிருக்காரு? அது நியாயம் தானே? நியாயம் தானே? அவன் செஞ்ச காரியத்துக்காக தான் நான் பகைச்சேன். அதில் எந்த ஒரு தப்புமே இல்லை. ஏன்னா அவன் நடந்து கொண்ட விதம் அப்படி இருந்துச்சு. அவங்க அப்பா ஈசாக்கு முதிர் வயசாயிருச்சு. வயசான பிறகு 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஏசாவை மூத்த மகனை அழைப்பித்து, எப்பா நீ வேட்டையாடல வல்லவனாக இருக்கிற, போய் நல்ல வேட்டையாடி எதை உனக்கு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்கிறார். இதை ரகசியமாக அந்த அம்மாமார்கள் கேட்குற வேலை தானே. இதெல்லாம் ரகசியமாக விட்டு கேட்பாங்க. ரெபேக்கால் கேட்டுக்கொண்டே கடைசி அந்த என்ன சொல்கிறாங்க, யாக்கோபை கூட்டிகிட்டு எப்பா உங்கள் அப்பா பெரியவனை ஆசீர்வதிக்க போகிற, நீ வா, நல்ல ஒரு ஆட்டுக்குட்டி எடுத்துகிட்டு வா, நான் உனக்கு சமைச்சு கொடுக்குறேன், உடனே அவனை கொடுத்துட்டு நீ அந்த ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிரு, அவங்ககிட்ட பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லிட்டு வந்தார். உடனே வராரு. ஏசா பார்க்குறாரு, அப்பா நான் வந்துட்டேன்ப்பா. முதல் வந்தது யாருப்பா? அவன் முதல் வந்தது நீ தானே வந்த முதல் அப்படின்னு கேட்குற. இல்லை, யாக்கோபு எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? ஏமாற்றி அவன் என்ன செஞ்சிட்டான்? தந்திரமாக உங்கள் அப்பா கிட்ட ஆசீர்வாதத்தை, முதல் சேஷ்ட புத்திர பாகத்தை வெற்றிட்டான். 2வது ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சிட்டான்? திருட்டுத்தனமாக தந்திரமாக அவன் வாங்கிட்டான்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஆதியாகமம் 32ஆம் அதிகாரத்தில் அந்த காரியத்தை நாம் அதை பார்த்து கொள்ள முடியும். ஆனால் அந்த நேரத்தில் அவன் சொல்கிறானு, அந்த வசனத்தை நம்ம வாசி கேட்டோம், எனக்கு நேரம் வரும்பொழுது அவன் என்ன செஞ்சிடுவேன்?
கொன்று போடுவேன். இதுதான் விசுவாசி பேச்சும் அப்படிதான் இருக்குது. எனக்கு ஒரு காலம் வரும் பிரதர், எனக்கு ஒரு காலம் வரும் சிஸ்டர், ஏன்டா நீ மாற்ற, எனக்கும் ஒரு காலம் வரும், நானும் அதைக்கேற்ற காரியத்தை செய்வேன்னு சொல்லி பழி வாங்குற ஏசாவின் சுபாவம் நிறைய பேருக்குள்ள இருக்குது சபையில். எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆனா அவனால் என்ன செய்ய முடியல? ஒன்றும் செய்ய முடியல. ஒன்று செய்ய முடியாவிட்டாலும், ஏன்னா அம்மா பிளான் பண்ணி நேராக எங்கே அனுப்பிச்சிட்டாங்க? லாபான் வீட்டுக்கு ஓடி போயிருன்னு அனுப்பிச்சிட்டாங்க. இவன் வந்து தேடுறான், எங்கே அவன் யாக்கோபு எங்கே தேடுறான், கிடைக்கல. அவனால் ஒன்றும் செய்ய முடியவிட்டாலும் பல வருஷமாக அந்த பகையை இருதயத்துக்குள்ளே வச்சுட்டு இருந்திருக்கிறாரு. அதான் சொல்கிறாரு, எனக்கு நேரம் வரும் பொழுது அவன் என்ன செஞ்சிடுவேன்? கொன்னுடுவேன், ஆளை க்ளோஸ் பண்ணிடுவேன். ஆனால் 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு ஏசாவை மீட் பண்ண போறாரு. 20 வருஷம் கழிச்சு யாக்கோபு வருகிறார் என்று சொல்லி ஏசாவுக்கு அறிவிக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருந்த அதே என்னதுங்க வல்லமையோடு அதே அந்த பகையோடு இப்ப 400 பேரை கூட்டிட்டு எங்க வராரு? 32ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏசா வராரு, 400 பேரை கூட்டிட்டு எங்க வராரு? யாக்கோவை சந்திக்க அங்க வருகிறார். 20 வருஷம் கழிச்சு அந்த வேகம் இன்னும் வாழ்க்கையில மாறல. 20 வருஷம் விசுவாசி ஆன பிறகும் இந்த பகை என்ற சுபாவம் விட்டு என்ன செய்யல, போகல. 400 பேரை அன்னை என்னை சந்திக்க வருகிறானே என்று சொல்லி யாக்கோபு ரொம்ப பயந்து கலங்கி பலவிதமான வெகுமதிகளை அனுப்புகிறான். பலவிதமான ஆடுகளையும் மாடுகளையும் வேலைக்காரிகள் எல்லாம் முன்வைத்து, அவங்க பிள்ளைகளை அவங்க மனைவி எல்லாத்தையும் முன்வைத்து அனுப்புகிறான். போன உடனே அண்ணன் என்ன செய்ய போகிறானே தெரியலன்னு சொல்லி பயந்து கலங்கி கொண்டிருந்த நேரத்தில் அன்றைக்கு ஆதியாகமம் 33ஆம் அதிகாரத்தில் அன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் ஒப்புரவாகுதலின் ஒரு வேலையை செய்ததாக நாம் அங்கே பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அந்த ஒப்புரவாகுதலுடைய காரியத்தை ஆண்டவர் செய்யும் பொழுது பகை அந்த இடத்துல என்ன செஞ்சுச்சு? கொல்லப்பட்டது. இந்த பகை விசுவாசிகளை கொல்லப்படணும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. எப்படி கொல்லப்படுத்துறீங்களா? யாக்கோபுடைய தாழ்மையினால தாங்க அந்த பகை கொல்லப்பட்டுச்சு. என்ன சொன்னாரு யாக்கோபு? என்ன சொன்னாரு? ஏசாவை பார்த்த உடனே 7 தடவை என்ன செஞ்சாரு? என்னங்க எல்லாம் வித்தியாசமா பார்க்குறீங்க, புது கதையா பேசிட்டு இருக்கிறேன். 7 தடவை என்ன செஞ்சாரு? தாரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, யாக்கோபே, இது ஏசாவே, அண்ணனே, உங்களை பார்க்கும்போது என் அண்ணன் மாதிரி எனக்கு தெரியல, தேவனுடைய முகத்தை பார்ப்பது போல் இருக்குன்னு சொல்லி ஒரு டைலாக் விடுற ஆட்கள் நம்ம சபையில் இருக்காங்க பாரு. அவன் அது மாதிரி விட்டான் பாருங்க டைலாக்கு. உடனே அண்ணன் அப்படியே உருகி தம்பியை கட்டி பிடிச்சி அழுது முத்தம் கொடுத்து சந்தோஷமா ஏற்றுக்கொண்டான். பகை அன்றியோடு ஒளிஞ்சு போச்சு. ஹல்லேலூயா. அப்படி எத்தனை பேர் இப்போ சபை ஆராதனை முடிச்சுட்டு வீட்டுக்கு போய் செய்ய போகிறீங்க? எனக்கு தெரியாது நீங்கள் யார்கிட்ட பகையாக இருக்கீங்கன்னு. செஞ்சால் பரலோகம் போவீங்க, செய்யலைன்னா இங்கே தான் உட்காந்துருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்கள். அவன் வீட்டு பாசப்படியில் காலை வைக்க மாட்டேன், இந்த பிள்ளைகளையும் போடுறதில்ல, நீங்களும் போகிறதில்ல, அவங்களாச்சும் பரலோகம் போவான் பார்த்தா நீங்கள் சுத்தமாக போக மாட்டீங்க போல இருக்கு. சிலர் என்ன பண்ணுறது? மாறணுங்க. சபைக்கு வந்தால் மாறணும். பணத்தில் வளர்றது பெருசு இல்லை, ஆவிக்குரிய ஜீவத்தில் விசுவாசி வளர்ந்துருக்காங்கன்னு தான் கர்த்தர் பார்க்குறாரு. ஹல்லேலூயா. நீ ஆவிக்குரிய ஜீவத்தில் வளர்ந்தால் மற்றதெல்லாம் தானாக தந்து தேசங்களில் சமுதாயத்தில் வேலையில் எல்லா இடத்துலையும் உயர்த்தி உங்களை ஆசீர்வாதமாக கர்த்தர் வைப்பார். சரிங்க, அழுது கட்டி பிடிச்சி புரண்டு 2 பேரும் சமாதானமாக இப்போ எல்லாரும் எங்கே போகிறாங்க? அண்ணனும் தம்பியும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு இப்போ சண்டை போட்டுட்டு பாஸ்டர் எல்லாத்தையும் பேச வச்சுட்டு 2 குடும்பத்தையும் சேர்த்து வச்சிட்டாரு. சமாதானம் பண்ணிட்டாங்க. பிரச்சனைன்னு வந்துட்டீங்க சபைக்கு. பாஸ்டருக்கு முன்னாடி எல்லாம் நடிப்பீங்க. நான் மன்னிச்சிடறேன் தம்பி, மன்னிச்சிடறேன்ப்பா. என்ன நடிப்பு நம்ம ஆட்கள் எல்லாம் கட்டிப்பிடிச்சி முத்தம். யூதாஸ் முத்தமே சிலர். ஹல்லேலூயா. யூதாஸ் முத்தம், கள்ள முத்தம். பாஸ்டர் முன்னாடி அவங்க அப்பா முன்னாடி எல்லாம் முத்தம் கொடுக்குறது. ஆனால் இவனும் அப்படி தான் பண்ணியிருக்கிறான். ஏசா என்ன பண்ணான்னு தெரியுங்களா? வீட்டுக்கு போன பிறகு சொல்கிறேன், இனி இந்த வீட்டில் என்னால் இருக்கவே அப்படின்னு சகோதரிக்கு இப்படி தான் சொல்லுவாங்க. எனக்கு இவன் இருக்க, உங்கள் தங்கச்சி இருக்க வீட்டில், உங்கள் அக்கா இருக்க வீட்டில், உங்கள் அண்ணன் இருக்க வீட்டிலலாம் என்னால் என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. ஆனால் அவன் என்ன செஞ்சுட்டான்? அழுது ஒப்புரவாக்கி மன்னிப்பு ஆகிட்டான். ஆனால் உள்ள என்ன இருக்குது? பகை சாகலை. அப்படி தான் சாகாமல் நிறைய பேருக்குள்ள உயிரோடு இருக்குது. அதுதான் கர்த்தர் பேசுகிறார். இப்போ தான் ஒன்றே வந்திருக்குது. ஹல்லேலூயா. பகை கொல்லப்படணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன பண்ணுறா தெரியுங்களா? இந்த ஏசா என்ன பண்ணுறாங்க? 33:10 நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அங்கே சொல்லப்பட்டு முகம் குப்புற விழுந்து போய் கட்டி பிடிச்சி எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் ஈசாக்க இவன் மன்னிக்கும் யாக்கோபை என்ன செஞ்சாரு? ஏசா பகைக்கிறான், வெறுக்கிற ஒரு மனிதனாக மாறிட்டான். யாக்கோபை பகைத்தான். யாரை பகைக்கிறான்? ஜெபிக்கிறவனை பகைக்கிறான்.
தரிசனம் உள்ளவனை பகைக்கிறான், கர்த்தரோடு பேசுகிறவனை பகைக்கிறான், ஆசீர்வாதத்தை தேடுகிறவனை என்ன செய்கிறான்? பகைக்கிறான். இன்றைக்கு நீங்க எதை பகைக்கிறீங்க? யாரை நேசிக்கிறீங்க? கர்த்தர் சொல்றாரு, நான் ஏசாவை யாக்கோவை. யாக்கோபு ஏமாற்றக்காரன் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறீங்க. ஆமா, ஏமாற்றம் தான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவன் ஒப்புரவு வாங்கி சரியை பண்ணிருப்பான் ஆண்டவர்கிட்ட. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா, நான் உன் கூட இருப்பேன்ப்பா, நீ போய் வர வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அவன்கிட்ட பேசுறார். நான் ஈசாக்கு தேவன் வெறுக்கிறவனை நேசித்தார். ஈசாக்கு யாரை நேசிச்சாங்க? யாரை தேவன் வெறுச்சாரு? ஏசாவை வெறுத்தாரு. ஆனால் யாக்கோபு ஈசாக்கு என்ன செய்யல? நேசிக்கல. நீங்கள் நிறைய பேருக்குள்ள நல்ல ஆவிக்குரிய தேவ பிள்ளைகளை சில விசுவாசிகள் நேசிக்க முடியாமல் இருக்கிறீங்க. ஆனால் உலகத்தில் இருக்கிற ஜனங்களை போய் பார்க்கும் பொழுது என்ன நேசம், என்ன பாசம், அவங்களோட கூட ஊரை சுற்றுறது. தாராளமாக போங்க, தப்பே இல்லை. அவங்க கூட நான் சேரக்கூடாதுன்னு சொல்லவே மாட்டேன், அது பின்னாடி நான் சொல்ல வரேன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரியவர்களோடு பகை என்ற காரியத்தை நம்ம வைத்து கொள்ளக்கூடாது. ஆமேன். 2 பேரும் வீட்டுக்கு போனாங்களா? நீங்களும் வீட்டுக்கு போனீங்களா? பாஸ்டர்லாம் சொல்லிவிட்டு, பாஸ்டர் நாங்கள் வீட்டுக்கு போகிறோம், நாங்கள் என்ன செஞ்சிருவோம், நாங்கள் நல்லா ஆயிடுவோம் பாஸ்டர், ஒன்றும் பிரச்சனை இல்லை பாஸ்டர், நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க. ஆனால் அந்த அடுத்ததில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்கள். நான் வாசிக்கிறேன் சீக்கிரமா. ஏசா தன் மனைவியும், ஆதியாகமம் 36:6, ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவன் யாவரையும் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆசி முழுவதையும் சேர்த்து கொண்டு தன் சகோதரனாகி யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான். ஏன்னா அவனால் வீட்டில் இருக்க முடியல, அவன் முகத்தை பார்க்க முடியல. ஏன்னா அவனுக்குள்ள அவ்வளோ பகை வச்சுட்டு வீட்டுக்குள்ள ஒன்றா வாழ. அதனால் என்ன செஞ்சிட்டான்? வீட்டை விட்டே வெளியே போயிட்டான், ஊரை விட்டு போயிட்டான். அப்போ அவரால் மனப்பூர்வமாக யாக்கோபை நேசிக்க முடியல, மன்னிக்க முடியலை. இன்னைக்கு எத்தனை பேர் அப்படி இருக்கீங்க? மன்னிச்சுன்னு சொல்கிறீங்க, மனுஷன் சொல்கிறீங்க, ஆனால் மறந்தீங்களா? அதுதான் அதுதான் உண்மையான ஒரு மன்னிப்பு. அல்லேலூயா. சபை விசுவாசிகளே, பகையை சிலுவையில் நீங்கள் என்ன செய்யணும்? கொல்லணும். பகையை கொன்றாதாங்க பரலோகத்துக்கு நீங்கள் போக முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு என்னங்க ப்ரேயர் பண்ணோம், நம்ம என்ன ஜெபிக்கிறோம், அதுக்கு என்னங்க கிடைச்சிச்சு? ஒன்றுமே கிடைக்கல. இதெல்லாம் இருந்துச்சு எப்படி கிடைக்கும்? எப்படி ஆண்டவர் கிரியை செய்ய முடியும்? ஆகவே முதல் காரியம், யாக்கோபை கர்த்தர் யாரை நேசிக்கிறார்களோ அவளை நீ பகைக்க கூடாது, தரிசனம் உள்ளவனை பகைக்க கூடாது. யாரோடு கூட கர்த்தர் பேசுகிறார் அவர்கள் நீங்கள் ஒருபோதும் நேசிக்கக்கூடாது, பகைக்க கூடாது. பகையை சிலுவையில் கொள்ளுங்க. ஆமேன். ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 37:4. அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை, யோசேப்பை அதிகமா நேசிக்கிறதுனால தன்னுடைய தகப்பன் அதிகமா நேசிக்கிறதை அவன் சகோதரர்கள் கண்டபோது அவனோடு பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள். அவன் சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள். இரண்டாவது யோசேப்பை பகைத்தல். யோசேப்பை பகைத்தல் என்பது பரிசுத்தத்துக்காக நிற்கிறவனை பகைப்பது. ஆமென். யோசேப்பை பகைத்தல் என்றால் பரிசுத்தத்தை விட்டு விலகுவதை காண்பிக்கிறது. அவன் பரிசுத்தத்துக்காக நின்றவன். அவர்களை பகைக்கிறவர்கள் யார்னா, பாவத்தோடு ஒத்து போகிறவர்கள், பாவத்தை அறிக்கை செய்யாதவர்கள், பாவத்தை வெறுக்காதவர்கள். இவர்கள் தான் யோசேப்பை பகைப்பார்கள். சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வந்து தேவ சமூகத்தில் அறிக்கை செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டிருக்கா, இவங்கெல்லாம் யாருன்னா யோசேப்பை பகைக்கிறாங்க. பரிசுத்தத்துக்காக யாரெல்லாம் நிற்கிறார்களோ அவர்களை நீங்கள் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது. அவன் பேசினாவே அங்கே என்ன செய்கிறாங்க, கோபம் வருது. அவன் ஒரு சொப்பனத்தை சொன்னாவே அங்கே சண்டை வருது. அங்கே ஒரு தரிசனம், இப்படி ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் காமிச்சாரு, எனக்கு ஒரு தரிசனம் வந்துச்சு, கர்த்தர் பேசினாருன்னு சொன்னாவே இவங்க எல்லாரும் என்ன செஞ்சிடறாங்க, டென்ஷன் ஆகிற நம்ம ஆட்கள்லாம். ஆண்டவர் பேசுகிறார் சபையில்னு சொன்ன உடனே அவர் என்னத்தை பேசுவார் அப்படின்னு சில விசுவாசி சபையில் உட்கார்ந்தார். அது என்றைக்குமே முன்னேறாது ஆவிக்குரிய ஜீவியத்தில். அதுபோல இவன் பேசுகிறான், எனக்கு ஆண்டவர் சொப்பனம் காமிச்சாரு, தரிசனம் காமிச்சாரு, அந்த உங்கள் அரிக்கட்டெலாம் என்ன வணங்குது, நீ வாங்க வந்து உன்னை வணங்கணுமா அப்படின்னு யோசேப்பின் சகோதரர்கள் அவனை என்ன செஞ்சாங்க, அவனை பட்சமாய் பேசாமல் அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் கர்த்தர் என்னோட கூட பேசுறாருங்க, வரப்போகிற காரியத்தை குறித்து என்னோட கூட பேசி கொண்டிருக்கான்னு சொன்னா. ஆனால் இந்த ஆட்கள் என்ன செய்கிறாங்க, சகோதரனை பகைக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தர் சபையில் பேசுகிறேன்னு சொன்னான்னா அந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிகளாகிய நாம் எல்லாரும் தேவ பிள்ளைகளாக நாம் அதை ஏற்றுக்கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படி சரி செய்து கொண்டால் தாங்க நீங்கள் கர்த்தரை நேசிக்கிற ஒரு கூட்டமாக இருப்பீங்க, பரிசுத்தத்துக்காக நிற்கிற ஒரு கூட்டமாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் சகோதரனுடைய பட்சமாக பேசல, அவங்க அப்பா கூட பேசினாரு. என்னப்பா நீ சொன்ன உடனே நாங்களாம் வணங்கணுமான்னு யார் கேட்குறா,
அவங்க கேட்டாரா இல்லையா? வசனம் இருக்குது, நான் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. 6, 10, 11 இங்கே போய் பார்த்துக்கோங்க. ஆனாலும் அவங்க அண்ணனும் பகைச்சாலும் அவங்க அப்பா என்ன செஞ்சிட்டாரு? இவன் சொல்கிறது ஒருவேளை கரெக்டாக இருக்க மாதிரின்னு சொல்லிட்டு மனதில் நினைத்து கொண்டாருன்னு இருக்குது. 11ஆம் வசனம் 37, 11 அவன் சொன்னதை மனதில் வைத்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்போ கேளுங்க, யோசேப்பை பகைக்கிறீங்களா? பரிசுத்தமாய் வாழ்கிறவனை, பரிசுத்தத்துக்காக நிற்கிறவனை நீங்கள் பகைக்கிறீர்களா? கர்த்தரோடு கூட பேசுகிறவனை நீங்கள் பகைக்கிறீர்களா? பாவத்தை விட்டு விலகி ஓடுகிறவனை நீங்கள் பகைக்கிறீங்களா? கவனிங்க, கர்த்தருடைய மனுஷன் யாரு? யோசேப்பு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இந்த மனிதனை, இந்த யோசேப்பை நீ பகைத்தால் நேரம் வரும்பொழுது நீ அவனுடைய காலடியில் போய் விழ வேண்டிய சூழ்நிலை வரும். என்ன அமைதியாக இருக்கிறீங்க? வந்துச்சா இல்லையா? சகோதரர்கள் பகைத்தாங்க அவனை, அப்பா பகைக்கல, மனசில் வச்சுக்கிட்டாரு. நீ யாரெல்லாம் பகைக்கிறியோ அவங்கள, கர்த்தருடைய பிள்ளைகளை, பரிசுத்துக்காக நிற்கிற வைராக்கியமான தேவ ஜனங்களை பகைக்கிற எல்லாரும் யோசேப்பின் காலில் விழ வேண்டிய ஒரு நாள் சீக்கிரமாக வரப்போகுது. விழாமேன்னு சொல்லுங்க. வந்து விழுந்தாங்களா இல்லையா? ஆதியாகமம் 42:6 பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. அப்போ சபையில் சில கூட்டங்கள்லாம் இருக்கும். நல்ல ஜெபிக்கிற கூட்டத்திலாம் சேர மாட்டாங்க சிலர்லாம். சில பிரதர்ஸும் சரி, சில சிஸ்டர்ஸும் சரி, வாலிப பிள்ளைங்களும் சரி, எங்கே குறை சொல்லிட்டு பாஸ்டர் கூட்டம் கண்டுபிடிக்கலாம், அடுத்த குடும்பத்தை என்ன செய்யலாம், அடுத்த பிள்ளைடைய காரியத்தை கொடுத்து என்ன பேசலாம்னு சொல்லிட்டு சில கூட்டம்லாம் கூடுது. அப்படிப்பட்ட கூட்டம் இல்லை. இங்கே கூட வேண்டிய கூட்டம் நல்ல ஜெபிக்கிறவர்களோடு, நல்ல ஊழியம் பண்ணுறவர்களோடு, கர்த்தருக்காக நிற்கிறவர்களோடு நல்ல ஒரு ஐக்கியம், சகோதரர்களுக்குள்ள நல்ல ஒரு ஃபெல்லோஷிப் இருக்கணும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அப்படி இருக்குதா? சகோதரி கிட்ட இருக்குதா? அந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் பார்த்துருக்கேன், பழைய சர்ச்சில் பார்த்துருக்குறேன். சபை ஆராதனை முடிஞ்ச உடனே சகோதரிகள் ஒரு பக்கம் மூலையில் நின்று ஜெபிப்பாங்க, சகோதரிகளாம் ஒன்றா சேர்ந்து ஜெபிப்பாங்க. இப்போ அந்த பழக்கமே நமக்கு, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்கன்னா பார்த்து பேசிட்டு அப்புறம் ஆட்கள் தான் சபையில் இருக்கிறீங்க. ரொம்ப தப்பு. அதெல்லாம் எல்லாத்தையும் பேசி பழகணும். அதுதான் சியோன் சபை. எங்கே போனாலும் அப்படி தான் இருக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பரிசுத்தத்தை, ஜீவியத்தை வெறுப்பது, பரிசுத்தமான ஜீவியத்தை வெறுப்பது பகைப்பதுக்கு ஏற்ற காரியமாக இருக்கிறது. ஆமென். 2 சாமுவேல் 13:22 வாசிங்க. 2 சாமுவேல் 13:22. அப்சலோம் அம்னோனோடே நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. அப்சலோம் அம்னோனோடு நன்மையாகிலும் தீமையாகிலும் பேசவில்லை. தன் சகோதரியாகி தாமாரை அம்னோன் கற்பழித்த, தன் சகோதரியாக, சரி ரைட்டு, அதனால என்ன செஞ்சிட்டான்? பகைத்தான். அங்க ஒரு பகை உண்டாகிறது. தன் சகோதரிடத்துல அம்னோன் தாறுமாற நடந்தபடினால அப்சலோம் அவனை 11ஆம் வசனத்திலிருந்து நீங்க வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க வீட்டில் போய். அந்த ஒரு பகை உண்டாகிறது நம்ம இங்கே பார்க்க முடியும். 11ஆம் வசனத்தில் இங்கே வாசித்து பார்த்து, ஏதாவது ஒரு சம்பவம், இப்படிப்பட்ட சம்பவமோ இல்லை மறக்க முடியாத ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பங்களிலே உன் வாழ்க்கையில் இருக்குதா? இது இருந்து உனக்குள்ள ஒரு பகையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா என்பதை கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். தன் சகோதரி இடத்தில் அம்னோன் தாறுமாறா நடந்தபடினால் அப்சலோம் அவனை என்ன செஞ்சான்? பகைத்தான். சரிப்பா, மன்னிச்சிருப்பா, அவன் செஞ்சது தப்பு தான், மறந்துரு, துரோகம் பண்ணிட்டான், மறந்துருன்னு சொல்கிறோம். ஆனால் அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியாது. மறக்க முடியுமா? நம்மளாம் மனுஷர்கள் தான், மறக்க முடியாது. ஆனால் மறக்கணும்னு கர்த்தர் சொல்கிறார். ஒரு வழியா சொல்லுங்கள். எனக்கெல்லாம் எத்தனையோ போய் தீங்கு செஞ்சுருக்கான், என் கூட படித்தவன் தீங்கு செஞ்சுருக்கான், என் கூட என் வாலிப வயசில் என் கூட இந்த மாதிரி எத்தனையோ பேர் தீங்கு செஞ்சுருக்கான், எனக்கு கூட தான் பேசியிருக்கிறான். எல்லாத்தையும் மன்னிச்சு தான், மறந்து தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிறேன். அவங்களெல்லாம் மனசில் வச்சு தான் என்றைக்கும் அவங்களாம் பழி வாங்கியிருக்கலாம், அவங்களுக்கு நம்ம என்னவோ பேசியிருக்கலாம், எங்கள் அப்பா அடித்தவங்களாம் பழி வாங்கியிருக்கலாம் நான். ஆனால் எல்லாவற்றுக்கும் அமைதியாக பொறுமையாக காத்திருந்தேன். ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாத்தையும் மன்னிச்சு மறக்க நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். என்னென்ன பேசுனாங்க எல்லாம், இந்த சபையிலே சிறு வயசில் இருக்கும்போது என்னென்னலாம் பேசுனாங்க இன்னுமே எனக்கு காதல் இருக்குது. ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு தான் தேவ சமூகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன். எதுவும் தெரியாது நினைக்கிறாங்க சிலர்லாம். எல்லாமே எனக்கு தெரியும், எல்லாமே தெரியும். யார் என்ன பேசுகிறீங்க, எங்கெங்கே யாரை பற்றி ஆனால் இதெல்லாம் மனசில் வைக்காம மறந்து செய்கிற ஒரு ஊழியத்தை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. வருஷ கணக்காக தன் தங்கைக்கு ஏற்பட்ட காரியத்தை மைண்டில், அவன் தங்கச்சிக்கு ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை மைண்டில் வச்சுட்டு ஒரு நாள் அவனை பழி வாங்க வேண்டும் என்று சொல்லி அப்சலோம் போராடி கொண்டு இருக்கிறான். என் ஃப்யூச்சரை கெடுத்துட்டானே, என் தங்கச்சியுடைய வாழ்க்கையை, என் தம்பியுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டானே, என் குடும்ப பிள்ளையுடைய வாழ்க்கையை கெடுத்துட்டானே என்று சொல்லி ஒரு பகை ரொம்ப வருஷமாக அவனுக்குள்ளே இருந்தபடினால அவளுடைய சந்தோஷத்தையே கெடுத்துட்டானே, என் தங்கச்சியோட சந்தோஷத்தை கெடுத்து நிம்மதியை கெடுத்துட்டானே என்று சொல்லி அவனுக்குள்ள பகை, யாருக்குள்ள? அப்சலோமுக்குள்ள பகை ரொம்ப நாள் இருந்துச்சு.
ஆனால் என்ன பண்ணா தெரியுங்களா, ராஜா கிட்ட போய் பேசி எப்படியாச்சும் ஸ்கெட்ச் போட்டு அம்மோனை எப்படியாச்சும் தூக்கிட்டு வரணும்னு பிளான் பண்ணான். அப்படியே அவன் தூக்கிட்டு வந்துட்டான். நீங்கள் அந்த வசனத்தில் நீங்கள் போய் வீடுகளில் போய் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. 2 Samuel 13 நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்துக்கொள்ளுங்க. 13ஆம் அதிகாரத்தில் நல்ல ஸ்கெட்சு போட்டு சரியான ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்தான். யாரை? அம்னோனை. 20 வருஷத்துக்கு மேலே இருந்த பகை, பல நாட்களுக்கு இருந்த பகை அன்றைக்கி மறந்துட்டான். ஆனால் உள்ளக்குள்ளே உயிரோடு இருந்தபடினால ஸ்கெட்சு போட்டு ஒரு நாள் ஒரு இடத்துல கூட்டிகிட்டு வந்தான். அவனோடு கூட இருக்கிற எல்லா ஆட்களையும் ராஜாக்களையும் கொன்னான். இவனையும் என்ன செஞ்சுட்டான்? அப்சலோம். பகை பார்த்தீங்களா எங்கே கொண்டு போய் விடுதுன்னு? பகை நிமித்தமாக அவனை கொன்னுட்டான். ஸ்கெட்சு போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி காரியத்தை ராஜாவிட்ட பேசி இப்படி கூட்டிகிட்டு வந்து அங்கே கொன்னுட்டா. அந்த சம்பவம் அவனை விட்டு போகலை, நல்லா கொண்டுட்டான். அப்படி ஏதாவது ஒரு சம்பவம் மனசில் இருக்குதா, இருதயத்தில் இருக்குதா? இருந்துச்சுன்னா இன்றைக்கி விட்டுருங்க, என்கிட்ட சொல்லாதீங்க, அந்த ஆர்சி மெத்தடாக போயிடும். நீங்கள் தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். மகா பரிசுத்தமான ஆசிரியர் நம்ம மத்தியில் இருக்கிறாரு, அவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை கத்த தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ கன்ஃபஸ் பண்ணுங்க. என்ன கன்ஃபஸ் பண்ணணும்? பகை இருக்கா? அண்ணங்கிட்ட, அக்கா கிட்ட, தங்கச்சிக்கிட்ட, தம்பிக்கிட்ட, ஊரெல்லாம் பகையை வச்சுட்டு, சொந்தங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு, சபையில் எல்லா பகையை வச்சுட்டு இங்கே வந்து இருந்தால் எப்படி பரலோகம் போக முடியும்? ஆகவே அதை தேவ சமூகத்தில் ஆண்டவர் எப்படி சிலுவையில் கொன்னாரோ அதே போல் நீங்களும் இந்த பகையை சிலுவையில் என்ன செஞ்சிடணும்? கொல்லணும். 2 நாளாகவும் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகவும் 19 2 நாளாகவும் 19. அப்பொழுது அனானியின் குமாரனாகிய யெகூ என்னும் ஞான திருஷ்டிக்காரன் புறப்பட்டு அவனை சந்தித்து ராஜாவாகிய யோசபாத்தை நோக்கி துன்மார்க்கனுக்கு துணை நிற்கிற கர்த்தரை பகைக்கிறவர்களை நீங்கள் சிநேகிக்கலாமா? இது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் மேல வர இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை குறித்து பேசுவோம். இங்கே 4வதாக பார்க்கிறோம், கர்த்தரை பகைக்கிற ஒரு கூட்டம் சபையில் இருக்குது. எனக்கு ஆண்டவர் எதையுமே செய்ய மாட்டேன்றாரு, நான் எதுக்கு ஜெபத்துக்கு வரணும், எதுக்கு சபைக்கு வரணும், எதுக்கு நான் வந்து சர்ச்சில் வந்து உட்காரணும்னு சில கூட்டம். இதெல்லாம் யாருன்னா கர்த்தரை பகைக்கிற, ஆண்டவரை பிடிக்காது, ஆண்டவர் மேலே சுத்தமாக ஒரு அன்பு இருக்காது, ஒரு பாசம் இருக்காது, ஆண்டவர் மேலே ஃபுல் கசப்பு. எனக்கு என் குடும்பத்துக்கு ஒன்றும் செய்ய மாட்டேறாரு ஆண்டவர். நம்ம எதாவது ஆண்டவர் செஞ்சால் தானே செய்வார். அல்லேலூயா. ஆமாம், சமாரிய ஸ்திரியை போல நம்ம கேட்டு தான் வாங்குகிறோம். ஆனால் ஆண்டுடைய தாகத்தை செய்யறதில்லை. உன் தாகத்தை நீங்கள் ஆண்டுடைய தாகத்தை தீர்த்தீங்கன்னா அவர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவனை. ஒரு காலத்தில் ஜெபம் பண்ணோம், உடனே ஆண்டவர் செஞ்சிட்டாரு. ஆனால் இப்போ ஜெபம் பண்ண கிடைக்க மாட்டேங்குது. கிடைக்காதுன்னு நான் சொல்கிறேன், ஏன்னா பகை இருக்குது. அல்லேலூயா. ஆமாம், என்ன ஜெபம் பண்ணாலும் ஒன்றும் நடக்காதுங்க. இப்போ எழுதி வச்சுக்கோங்க, வேஸ்ட் ஆஃப் டைம் முழங்கால நிற்கிறதெல்லாம். இது ஒழிச்சாதான் உங்கள் வாழ்க்கையில் காரியங்களை கத்த செய்வார். ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கி கேட்குறேன், ஆண்டவருக்கு மேலே உங்களுக்கு யாருக்காவது கோபம் இருக்குதா? அப்படி இருந்தால் இன்றைக்கு என்ன செஞ்சுருங்க? மன்னிச்சிருங்க ஆண்டவர், நான் தெரியாமல் பேசிட்டேன், சரியாமல் சொல்லிட்டேன். கர்த்தரை பகைக்கிற கூட்டம் யோசபாத் கர்த்தரை பகைக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். கர்த்தரை பகைக்கிறவர்களை நீ எப்படி சிநேகிக்கலாம்? ஆண்டவர் ஒருவனை பகைக்கிறார்னா நம்ம சிநேகிக்கவே கூடாது. அதுதான் பகைக்கிற கூட்டம். அவர்களை கர்த்தர் கோபத்தில் அழிச்சிடுன்னு சொல்கிறானா, யோசபாத் தப்பிச்சிட்டான். ஏன்னா சில நேரத்தில் கர்த்தர் அவன் வந்து கர்த்தரை தேடுகிறதுனால. அடுத்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏன்னா அடுத்த வருஷம் சொல்ல, நீ விக்கிர தோப்புகளை தேசத்தை விட்டு அகற்றி தேவனை தேட உம்முடைய இருதயத்தை அந்த விஷயத்தை தான் நீ தப்பிச்சப்பான்னு சொல்கிற. அதனால தான் சில பேரெல்லாம் ஆண்டவர் விட்டு வச்சிருக்கிறார் சபையில். நம்ம எல்லாரும் விட்டு வச்சிருக்க காரணம், கொஞ்சம் லைட்டாக ஆண்டவரை தேடுறோம் பார்த்தீங்களா, அவருடைய அந்த தேடுகிறனால ஆண்டுடைய இரக்கமும் கிருபையினால தான் நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையை பகைக்கிற கூட்டம், கர்த்தரை பகைக்கிற கூட்டம் என்ன தெரியுங்களா? சபையில் சொல்கிற ஆவிக்குரிய சத்தியத்தை பகைக்கிறாங்க. சபையில் இதுதான் சத்தியம்னா அதை வந்து ஏற்றுக்கொள்ள மனதில்லை சில சகோதரர்களுக்கு, சில சகோதரிகளுக்கு, சில வாலிப பிள்ளைகளுக்கு. கர்த்தரை பகைக்கிற ஒரு கூட்டம். இவங்க கூட இருக்கக்கூடாதுனே சொல்கிறார் ஆண்டவர். விபச்சாரம் கூட இருக்கலான்றாரு, பொருளாசைக்காரன் கூட இருக்கலான்றாரு, பண ஆசைக்காரன் கூட இருக்கலான்றாரு. ஆனால் ஒருத்தன் தன்னை விசுவாசி என்று சொல்லி இத்தனை தப்பு செய்யலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க கூட சேரக்கூடாதுன்னு சொல்கிறாரு, அவங்க கூட உட்காந்து சாப்பிடக்கூட கூடாதுன்னு சொல்கிறாரு. கர்த்தரை பகைக்கிற கூட்டம்னா நான் வெளியே இருக்கவங்களை பற்றி பேசலை, உள்ளே இருக்கவங்களை பற்றி பேசுகிறேன். 1 கொரிந்தியரில் பாருங்கள், 5ஆம் அதிகாரம் 10-11 வசனம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 5
10:11. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், கவனிங்க இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. என்னங்க, இவர்களோடு கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கள் போக வேண்டியதா இருக்குமே. அடுத்த வசனம் சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால் சகோதரன் எண்ணப்பட்ட ஒருவன். அது யாருன்னா சகோதரன் யார், எதை குறிக்குதுன்னா விசுவாசியை குறித்து கத்த இங்க பவுல் பேசுறாரு. வாசிங்க. விபச்சாரக்காரனாயாவது, ஆமா, அங்க பல காரியங்களே சொல்லுகிறதா பார்க்க. விபச்சாரக்காரன், பொருளாசைக்காரன், விக்கிரகக்காரன், உதாசீனாவது, வெறியனாவது, கொள்ளைக்காரனாவது இருந்தால் அவனோடு கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனோடு கூட புசிக்க கூட கூடாது. பாத்தீங்களா? Here Paul teaches about the church discipline. சபை ஒழுங்க இங்க பவுல் இங்க சொல்லி கொடுக்கிறார். கர்த்தரை பகைக்கிற கூட்டம் சபைக்குள்ள தான் இருப்பாங்க. விசுவாசின்னு பேரு இங்கே தான் இருப்பாங்க எல்லாரும். ஆனால் இத்தனை சுபாவங்களை உள்ள வைத்து உட்காந்துருக்காங்க. பார்த்தீங்களா? இவங்க கூட பேசக்கூடாது, இவங்க கூட உட்காரக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. சில சொல்லுவாங்க, ஏன்ப்பா நீ உங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு போகலன்னு. அவங்க வேற கடவுளை கும்பிடுறாங்க. யார் போகக்கூடாதுன்னு சொன்னால் போங்க, போயிட்டு வாங்க, அந்த கல்யாணத்துக்கு போங்க, அவங்கள பார்த்துட்டு ஜெபம் பண்ணிட்டு அவங்கள ஆசி வச்சுட்டு வாங்க. இன்றைக்கி நிறைய பேர், அதனால தான் நிறைய பேர் குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்தையும் இழந்து போயிருக்கிறீங்க. இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பொருளாசைக்காரன் விற்கிறாங்க வந்து இவங்களோடு கூட நான் இருக்கக்கூடாது நான் எழுதலை. அதனால தான் நிறைய ஆத்துமாக்கள் நம்ம இழந்து போயிருக்கிறோம். இவங்க கூப்பிட்டா வரமாட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமைனா போகாதீங்க. மற்ற நாள் கூப்பிட்றாங்களா, கல்யாணத்துக்கு கூப்பிட்றாங்களா, அவங்க ஆண்டவர் எரியலையா, போங்க பரவாயில்ல, வீட்டில் உட்காருங்க, அந்த விசேஷத்தில் போய் உட்காருங்க. நம்ம ஆட்கள் போகிறது கிடையாது, பெரிய பரிசுத்தவான்கள் மாதிரி. ஆனால் இங்கே சொல்கிறாரு அவங்களோடு கூட இருக்க சொன்னார். ஆனால் யார் கூட இருக்கக்கூடாதுன்னு சொன்னார்னா, விசுவாசியாக இருந்து போலியான கிறிஸ்தவர்கள், சத்தியத்தின்படி ஜீவிக்காமல், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல், சபை ஒழுங்கு கீழ்ப்படியாதவர்களோடு கூட பேசவும் கூடாது. அவங்க கூட என்ன செய்யக்கூடாது? கலந்துருக்க கூடாது, அவங்க கூட புசிக்கவும் கூடாது. கர்த்தரை பகைக்கிற கூட்டம், இப்படிப்பட்ட சுபாவம் உங்களுக்குள்ள இருக்குதா? நல்லவர்களோடு ஐக்கியம், ஃபெல்லோஷிப் ஏற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல பண வசதி உள்ளவங்களோட உங்கள் ஸ்டேட்டஸ் ஈக்குவலான ஆட்களை பார்த்து சபையில் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கக்கூடாது. எல்லாரோடு கூட ஒரு மனமாக இருந்து யார் நல்லா ஜெபிக்கிறாங்களோ அவரோடு கூட ஒரு மனமாக ஐக்கியமாக இருக்கணும். அவர்கள் தான் கர்த்தரை நேசிக்கிற ஒரு கூட்டம். ஆமென், அல்லேலூயா. அப்போ கர்த்தரை ஆவிக்குரிய வாழ்க்கையை பகைக்கிறவர்கள்லாம் இவங்க தேவனை பகைக்கிற மாதிரி. யோசபாத்து கொஞ்சம் கர்த்தரை தேடனால தான் அவர்களுடைய கோபம் வர மாதிரி இருந்துச்சு, ஆனால் நீ தப்பிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. அதுபோல தான் உங்களை ஆண்டவர் தப்பிக்க வச்சிருக்காரு. ஆகவே தொடர்ந்து கர்த்தரை பகைக்காம ஆண்டவரை நீங்கள் நேசிக்கிற ஒரு கூட்டத்துக்குள்ளாக போய் நீங்கள் ஐக்கியம் கொள்ள வேண்டும். ஆமென். யோபு 34:17 வாசிங்க. நீதியை பகைக்கிற ஒருவன் ஆளக்கூடுமோ? மகா நீதிபரர். அடுத்தது 5வது, நீதியை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு சபையில். எந்த பக்கம் நீதி இருக்குதோ அந்த பக்கம் தான் விசுவாசி நிற்கணும். கையங்களை பற்றி சொல்லுங்க. பக்கத்தில் கை பிடிங்களா பார்ப்போம். உற்சாகமாக இருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. இன்னும் பேசலாம். நீதியை பகைக்கிறீங்களா? கேளுங்க, நீதியை பகைக்கிறீங்களா? எந்த பக்கம் உண்மை இருக்குதோ அந்த பக்கம் தான் நிற்கணும். இல்லாட்டி நீ பரலோகம் போக மாட்டேன். ஆமாம், கையை பிடிச்சி கீழ் பிடிந்தவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீதியை பகைக்கிறவன் ஆள கூடுமோ? ஆவிக்குரிய ஜீவியத்தில் நிறைய பேர் நீதியை பகைக்கிறாங்க. நீதி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுங்கன்னு தான் ஆண்டவர் சொல்றாரு இல்லையா? பாவத்துக்கு மரித்து நீதிக்கு எங்க பிழைக்க? நீதியில் ஒரு வாழ்க்கையை வாழணும். நீதிமான் நட்டத்தால் கழுவப்பட்ட நீதிமான் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் நீதிமான் ஒருவனாகிலும் இல்லைன்னு சொல்லி பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிறைய லிஸ்ட் சொல்லப்பட்டிருக்குது. எங்கே வாசிக்கிறத? 3ஆம் அதிகாரம் ரோமர் 3ல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாசிக்காதீங்க, நான் வாசிக்கிறேன். 10ஆம் வசனத்துலேருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே சொல்லப்படுது, அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. நீதியே பகைக்கிறாங்க. நீதி உள்ள வாழ்க்கை வாழ்கிற அந்த அனுபவத்தை பகைக்கிற சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அதில் நிறைய இருக்குது. உணர்வு இல்லை, தேவனை தேடுறதில்லை, எல்லாரும் வழி தப்பி போகிறது, ஏகமாய் கெட்டு போனாங்க. நன்மை செய்கிறவன் ஒருவனாகிலும் இல்லை. தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கொடி. அவங்க வாயில கீழே என்ன இருக்குது? விசுவாசி வாய்க்கல நல்ல அந்நிய பாஷை இருக்குது. அதே வாயில தான் சபிக்கிற வார்த்தையும் வருது. அதே வாயில தான் மற்றவங்க தூஷிக்கிற வருது. அவனை ஒன்றும் இல்லாமல் போயிடுவான். உனக்கு ஒரு குடும்பம் இருக்குது. வாயின் வார்த்தை ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் சகோதரிமார்கள். உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதரிமார்கள், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன், வாயின் வார்த்தைகளில் ரொம்ப இப்போ நீதி இதெல்லாம் வாழ்ந்தால் தாங்க நீங்கள் நீதிமான். ஆனால் நம்ம யாரும் பர்ஃபெக்ட் இல்லை. ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக கர்த்தர் கிருபையான நாட்களை கொடுத்துருக்கிறார். ஆமாம் இல்லைங்களா?
நான் உண்மையாக பேசுனா உங்களுக்கு பிடிக்காதே சிலருக்கலாம். இதன்படி நீங்கள் செஞ்சு வாழ்ந்தாதாங்க நீங்கள் நீதியை நேசிக்கணும்னு அர்த்தம். கர்த்தர் நீதியை பகைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. இங்கே என்ன மனசில் என்ன சொல்கிறோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். ஆண்டவர் மனசில் என்ன பேசுகிறாரோ அதன்படி வாழணும். ஹல்லேலூயா. எங்கே பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையில் யார் பக்கம் நியாயம் இருக்குதோ அந்த பக்கம் விசுவாசி நிற்கணும், அந்த பக்கம் ஊழியக்காரர் நிற்கணும். அவங்க தான் உண்மையான ஊழியக்காரர்கள், அவங்க தான் உண்மையான விசுவாசி, அவங்க தான் உண்மையான கிறிஸ்தவன். எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆமாம், என்கிட்ட யார் பிரச்சனை வந்தாலும் நான் எந்த பக்கம் இருக்கு நியாயம் இருக்குதோ 2 பேரும் விசாரிச்சுட்டு தான் நான் நிற்பேன். அதுதான் ஒரு உண்மையான கிறிஸ்தவனுக்கு அடையாளம். நீங்களும் அப்படி தான் நிற்கணும். அங்கே போய் ஜாலரை தட்டக்கூடாது. விசுவாசி கண்ட இடத்துல போய் ஜாலரை தட்டக்கூடாது. அவன் எனக்கு பணம் கொடுக்குறான், அவங்க எங்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காங்கன்னு செஞ்சாலும் எங்கே நீதி நியாயம் இருக்குதோ அங்கே தான் சபை விசுவாசி நிற்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நீதியில் அவங்க எங்கள் ஆட்களுங்க, விட்டுருங்க பாஸ்டர், பார்த்துக்கலாம் பாஸ்டர், நம்ம இந்த இடத்துக்கெலாம் இங்கே இடமே, இந்த காரியத்துக்கெலாம் இடமே, இந்த வேலை நம்மக்கிட்ட ஆண்டவர்கிட்ட என்ன செய்யாது, ஆகவே ஆகாது. எந்த பக்கம் நீதி இருக்குதோ அந்த பக்கம் விசுவாசி நம்ம எல்லோரும் நிற்கணும். இன்றைக்கி நீதியை நம்ம பகைக்கிறோம். உங்கள் பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டான், உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், உங்கள் புருஷன் ஒரு தப்பு பண்ணிட்டாரு, உங்கள் மனைவி ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, சொந்தக்காரங்க பந்தங்கள் தப்பு பண்ணிட்டாங்க. நம்முடைய ஆட்களும் தெரிஞ்ச உடனே என்ன செஞ்சிடறோம், சரி மன்னிச்சிருங்க, அவன் தெரியாமல் பண்ணிட்டான், நான் மன்னிப்பு கேட்க வச்சிட்றேன் அப்படின்னு பண்ணி. ஆனால் மற்ற பிள்ளை ஒரு தப்பு பண்ணிட்டா எவ்வளவு கேவலப்படுத்துகிறோம், எவ்வளவு தூஷணமாக பேசுகிறோம், எவ்வளவு இழிவுபடுத்துகிறோம், அவன் பேரை எப்படி கெட்டு குட்டிச்சோறு ஆக்கலாம் தான் விசுவாசி இன்றைக்கி பார்க்குறாங்க சபையில். அதான் நீதி இருந்தால் நீதியாக பேசணும். உங்கள் பிள்ளை தப்பு பண்ணால் ஒன்றும் இல்லை, மற்ற வீட்டு பிள்ளை தப்பு பண்ணால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், அடுத்த பிள்ளைக்கு ஒரு நியாயமா? ஊழியக்கார பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம், விசுவாசி பிள்ளைகளுக்கு நியாயமா? இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே நியாயம்தான். எல்லாத்துக்கும் ஒரே பைபிள் தான். விசுவாசிக்கும் ஒரே பைபிள் தான், ஊழியக்காரனுக்கு எனக்கும் ஒரே பைபிள் தான். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கு ஒரே, எங்கே நீதி நியாயம் இருக்குதோ அங்கே நிற்கணும். இல்லை காட்டி நீங்கள் நீதியை பகைக்கிற ஒரு கூட்டத்தில் இருக்கிறீங்க. கொஞ்சம் அவங்க பிள்ளைகள் அப்படி தப்பு செஞ்சால் மன்னிச்சிட்டோம், அவங்க இது பண்ணிட்டான், அப்போ என்ன செய்தாங்க, நீதி எங்கேயோ விழுந்து போயிடுது, வலிக்கு போயிடுது. அப்படி நீதி நம்ம ஆட்களுங்க, அவங்க ஐயோ எவ்வளோ செஞ்சுருக்குறாங்க, அவங்களுக்காக தான் நிற்கணும். நீ பரலோகமே போக மாட்டேன். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்கள். என்னங்க இல்லை பார்க்க மாட்டீங்க? ஏன் நான் உண்மையாக தான் பேசுகிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளவோ செஞ்சுருக்கலாம், எவ்வளோ காரியம் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு வரும்போது எவ்வளோ காரியம் செஞ்சுருக்கலாம். எங்கே நீதி இருக்குதோ அங்கே நிற்கணும். ஆமாம், அவங்க மேலே தப்பாக இருந்தாலும் தட்டி கேட்கணும். அதுதான் விசுவாசி, அதுதான் நீங்கள் தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ பரிசுத்தவானுடைய நீதியாக இருக்கணும். தப்புனா தப்பு. ஆமென். 50வது சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிங்க. சிட்சையை நீ பகைத்து, சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். சிட்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நீ உனக்கு பின்னாக எறிந்து போடுகிறாய். 6வதாக சிட்சையை நீ பகைக்கிறாய். எதை பகைக்கிறீங்க? தூங்குறவங்களாம் கொஞ்சம் தட்டி எழுப்புங்க பார்க்கலாம். சிட்சையை கொஞ்சம் ஒரு இடிங்க, நல்லா கை தட்டுங்க கொஞ்சம் எல்லாரும். மேலே இருக்கிறவங்க நீங்கள் தூங்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நிச்சயமாக நீங்கள் தூங்க மாட்டீங்க. ஹல்லேலூயா. கண்டிப்பை பகைக்கிறவர்கள் சிலர் இருக்கிறாங்க சபையில். கொஞ்சம் சிச்சித்து பேசக்கூடாது, கொஞ்சம் கண்டிப்பாக பேசக்கூடாது. டீச்சர்ஸு ஸ்கூல்லையோ சண்டே ஸ்கூல்லையோ இல்லை பாஸ்டர்ஸ் கொஞ்சம் கண்டிப்பாக சில வார்த்தை பேசினா சபை மாறிக்கிறாங்க. மாறிக்கோங்க, கவலை இல்லை எனக்கு. எங்கே சிச்சை இருக்குதோ அந்த ஊழியக்காரர்கள் உங்களை ரொம்ப நேசிக்கிறாங்கன்னு அர்த்தம். சிச்சை இல்லாமல் இஷ்டத்துக்கு நீ வரலாம், இஷ்டத்துக்கு போகலாம், அது உண்மையான சபையே கிடையாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ கண்டிப்பை பகைக்கிறவர்கள் யார் தெரியுமா? அவங்க துன்மார்க்கன். யார்? சிச்சையை பகைக்கிறவன் என்னங்க ஆஃப் ஆகிறீங்க? நான் கரெக்டாக தானே பேசுகிறேன்? ஹல்லேலூயா. ஆமாம், சிச்சை நீ பகைத்து என் வார்த்தை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிற. நீ திருடனை காணும்போது அவனோடு என்ன செய்கிற? ஒருமித்து போகிறவனாக இருக்கிறாய். இதெல்லாம் யாருடைய சுபாவம்னா துன்மார்க்குடைய சுபாவங்கள். அவங்கள கண்டிக்கக்கூடாது. சிச்சையை பகைப்பாங்க. இங்கே போகாதப்பா, அங்கே செய்யாதப்பா, இந்த காரியத்தை செய்யாதீங்க, ஜெபம் பண்ணி பண்ணுங்க, சபைக்கு வாங்க, சுத்திகரிப்பு ஜெபத்துக்கு வாங்கன்னு சொன்னால் கூட சில பிரதர்ஸ் வர்றது கிடையாது, சில தம்பிமார்களும் வர கிடையாது. உங்களுக்கு பிஸ்னஸ்ஸு வேலை தான், ஏதாவது ஒரு ஜெபத்தில் பங்கு பெற இன்றைக்கி முடியறதில்லை. சிச்சை சண்டே ஸ்கூலில் சிச்சை கொடுத்தாலும் டீச்சர்ஸை பகைக்கிறீங்க. ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பைபிள் என்ன சொல்ல தெரியுங்களா?
ஊழியர்களோ ஊழியர்களோ இல்லை ஆண்டவரோ சில சிச்சையை கண்டிக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனதுள்ளவரையாக நீங்கள் நான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர்களை பைபிள் துன்மார்க்கன்னு சொல்லுது. ஆமென். இப்போ நீங்கள் எப்படி எதை தெரிஞ்சுக்கொள்கிறீங்க? திட்டா போதும், பாஸ்டர் திட்டா போதும். ஒரு பிள்ளை அப்படி தான், எப்படி நீங்கள் எல்லாரும் முடியும் பாடும்போது என்னை திட்டலாம் அப்படின்னு சொல்லிடுச்சு ஒரு பொண்ணு என்கிட்ட வந்து. நம்ம யூத்ஸ் தான். நான் என்னம்மா திட்டினாம்மா, கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பாடுமா, இப்படி பாடுவான் இப்படி பாடுமான்னு சொன்னோன்னா திட்டுட்டு ஒரு மாதிரி முகம் தூக்கிட்டு போயிடுச்சு. போனால் போ. நான்லாம் பசங்க பிள்ளைகள்லாம் சத்தம் போட்டால் அதை நான் வந்து கரெக்டாக தான் சத்தம் போடுவேன். பாடு கொஞ்சம் நல்லா பாடி கொஞ்சம் இது பண்ணுமான்னு உடனே கோச்சிட்டு போய் பேசவே இல்லை. சரி பேசலாம், எனக்கு பற்றி கவலை கிடையாது. அப்புறம் ஒரு நாள் பிடிச்சி கேட்டேன், எதுக்கு மூஞ்சி தூக்கிட்டு போகிறீங்க அப்படின்னு கேட்டேன். நீங்கள் எப்படி நான் இங்கே எல்லாரும் முடியும் திட்டலாம், யார் அங்கே இருந்தா? யாருமே இல்லையே, நானும் அக்காவும் தானே இருந்தோம். அப்புறம் ஒரு பொண்ணு 2 பொண்ணுங்க இருந்தாங்கண்ணே, அதில் என்ன உனக்கு இதாகி போச்சு? திருத்துனது கூட சில பிள்ளைகளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால தான் வாலிப பிள்ளைகளை கண்டுக்கிறதே கிடையாது. வரியா ஜபத்துக்கு வந்தால் நீ நல்லா இருப்ப, வாலிப கூட்டத்துக்கு உட்காந்தா நீ உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் சொன்னேன். ஒரு பெற்றோர், ஒரு அப்பா வந்து சொன்னார், அவர் பேர் சொல்ல வேண்டாம், நான் சபையில் இருக்க பெற்றோர் தான், அப்படிலாம் சொல்லாதீங்க பெற்றோர், அவங்கள கண்டித்து என்ன செய்யுங்க. அப்படிப்பட்ட பெற்றோர்கள் சபையில் எழுமணும். ஒரு அதுக்கெல்லாம் அல்லையே சொல்ல மாட்டீங்களே, அல்லேலூயா. ஆனால் ஒரு சில கூட்டம் சபையில் இருக்குது. அது என்ன கூட்டம் தெரியுங்களா? நீதிமானினை கடிந்து அது அவங்களுக்கு தான் தெரியுது. அவங்க தான் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்றாங்க போல இருக்கு. நீதிமான் என்னை என்ன செய்யட்டும், கடிந்து கொள்ளட்டும், அது எனக்கு எப்படி இருக்கும்? அப்படி இருக்கணும் விசுவாசிகளுக்கு. அப்படி கர்த்தர் எங்களை சிச்சிக்கும் பொழுதும் ஊழியர்களுக்கும் அப்படி இருக்கணும். இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சிச்சிக்கும் பொழுது அந்த சிச்சையின் பாதையில் போனால் அவனுக்கு ஆசீர்வாதம். சிச்சையை பகைக்கிறவன் துன்மார்க்கன் பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அப்போ சபையில் ஊழியர் யார் பேசினா, சிச்சித்து கர்த்தர் வார்த்தை கொண்டு பேசினா நீங்கள் அதை கடைபிடித்து வாழ்ந்தால் உங்களுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. சிலருக்கு சிச்சைனாலே பிடிக்கிறதில்ல. ஒரு நாள் ஒரு சபையில் பேசிட்டு இருந்தேன், இஷ்டத்துக்கு மைக் கொடுத்தா என்ன வேணால் பேசிடுவீங்களா அப்படின்னு ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. நம்ம சபையில் இல்லை, வெளியே சபையில். கடைசியில் பார்த்தா அந்த ஆள் சபையில் எந்த ஒழுக்கத்துலேயும் நோ. நான் சொன்னேன் இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. ஒன்றுத்துலேயும் இல்லை. சபை மைக்கு பிடிச்சி இஷ்டத்துக்கு பேசினா யார் வேணால் பேசலாம், அப்படி பேச விட மாட்டேன் ஆண்டவர். நான் பிரசங்கத்துக்கு வரதுக்கு முன்னாடி சொல்லுவேன், ஆண்டவர் என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை என்ன செய்யக்கூடாது, நான் எதுவும் பேசக்கூடாது, நீங்கள் தான் பேசணும். அப்படி தான் சொல்லுவேன். ஷேரன்ட்ட ஜெபம் பண்ணி எனக்காக நான் பேச ஜெபம் பண்ணிட்டு என் வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தை இருதயத்தில் போய் குத்தணும். அவங்க சரியாகணும், நானும் சரியாகணும், சபை சரியாகணும். அப்போ தான் சபை பரலோகம் போகும். கூட்டம் கூடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆமாம், கூட்டம் கூடுறது பெரிய விஷயம் இல்லை. இங்கே கூட்டத்தில் இருக்கவங்க எல்லாரும் மனம் மாறினா தான் மேலே போக முடியும். அல்லேலூயா. இப்போ சிச்சை அது உங்களை நேசிப்பதின் அடையாளம். போதக சிச்சை இருக்குது, ஆமென். பேச்சில் சிச்சை இருக்குதுங்க. ஊழியத்தின் பாதையில் எனக்கு ஒரு அசிஸ்டன்ட் பாஸ்டர்கிட்ட இருந்து சிச்சை வரலனா கூட பலவிதமான சிச்சைகள் எனக்கு வரும். இப்போ ஒரு பாஸ்டர்கிட்ட போயிருந்தீங்கன்னா அவங்க நிறைய சிச்சை கொடுப்பாங்க. அதுதான் ஊழியத்தினுடைய ட்ரைனிங்கு. நானும் எங்கேயோ போயிடலான்னு தான் பிளான் பண்ணேன். ஆமாம், ஊழியத்தில் பல விதமான சிச்சை இருக்கும். இருந்து அதில் நீ வளர்ந்தால் தான் உன் வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். எங்கள் அப்பாலாம் பல சிச்சை அனுபவிச்சிருக்கிறார். அவங்க ஆரம்ப ஊழியத்தின் காலத்தில் எல்லா பாஸ்டர்ஸ்க்குள்ள பல காரியங்களை சொல்லுவாங்க, இதை செய்யாத, திடீர்னு போவோம். அதெல்லாம் அதை கீழ்ப்படுத்தினால தான் இன்றைக்கி பெரிய ஒரு ஊழியக்காரர்களாக அவளை மாற்றிருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். அதன்படி தான் நானும். சில டைம் வேணான்னு சொல்லுவார், கோவம் வரும், அதனால கொஞ்சம் அமைதியாக இருப்பேன். சில டைம் கொடுக்க மாட்டார், எனக்கு சண்டை வரும். நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுவோம். சண்டை போட்டு பண்ணால் அவங்க அந்த அடி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அன்பின் சண்டையாக இருக்கும். உடனே ஓ பாஸ்டரும் பையனும் அப்படி இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. நாங்கள்லாம் நல்லாயிருக்கோம், எங்களுக்குள்ள எந்த பிரச்சனை கிடையாது. ஆனாலும் சில இடத்துல யோசிப்பேன், சரி செய்வேன். ஆகவே எல்லாருடைய வாழ்க்கையில் பெற்றோர் என்ன சிச்சு கொடுக்குறாங்களோ அதன்படி என்ன செஞ்சுருங்க. பிள்ளைங்களை பெற்றோர் சிச்சித்து அதை சிச்சித்து அதை என்ன செய்ய அற்பமாக எண்ணக்கூடாது. ஆனால் அதை அப்புறம் அடுத்த பாயிண்டில் வரேன். சில சமயத்தில் சிச்சிக்கும் பொழுது நமக்கு ரொம்ப கோபம் வரும். சில நேரத்தில் ரொம்ப எங்கேயா போயிடலாம் அப்படிலாம் யோசிக்க சில நேரம் வரும். அப்படிலாம் நம்ம இருக்கக்கூடாது. தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். இதை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், தீர்மானம் பண்ணணும். ஹல்லேலூயா. எனக்கு வந்து எப்படின்னா, உங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார் அப்படிலாம் எனக்கு பேச தெரியும். எனக்கு அப்படி பேச வைக்கல சில நேரத்தில் ஆண்டவர். என்னென்னா ஆவிக்குரிய ஜீவியத்தில் நீங்கள் கீழ்ப்படியில் இருந்தால் தான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தான் எனக்கு பேச வருமே. எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? ஆவிக்குரிய ஜீவியத்தில் பகை இல்லாமல் வாழ்ந்தால் தான் நீங்கள் பரலோகம் போக முடியும். பகல் கைப்பிடி சொல்லுங்கள், ஆவிக்குரிய ஜீவியத்தில் பகை வச்சுட்டு வாழ்ந்தீங்கன்னா பரலோகம் போக முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே
பிரசங்கத்தை சிச்சை தேவை, டைரெக்டாக சிச்சை வரும், தீர்க்கதரிசனமாக சிச்சை வரும், பாடல் மூலமாக சிச்சை வரும், வர்ஷிப்பில் சிச்சை வரும். அதை கேட்டு நீ சரி செய்து கொள், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். என் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள், அப்பொழுது என்னுடைய ஆவியை, அப்படிதானே வசனம் இருக்குது, அருளுவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. என் கடிந்து கொள்வதை என்ன செய், ஏற்றுக்கொள், அப்பொழுது என் ஆவியை உனக்கு என்ன செய்வேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வீட்டில் இருந்த பிறகு சீஷர்கள் என்ன செஞ்சார், கடிந்து கொண்டார். கடிந்து கொள்ளுதல் தப்பே கிடையாது. சிச்சை வந்தால் அப்படியே ஆண்டவர்கிட்ட என்ன செஞ்சிடணும், சரண்டர் ஆயிடணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேள்வியே கேட்கக்கூடாது. சிச்சை கொடுத்தா அதன்படி என்ன செஞ்சிடணும், போயிடணும். ஒன்று, யாக்கோபை பகைத்தீங்களா, தேவன் நேசிக்கிறவனை பகைக்கிறீங்களா? ரெண்டாவது, யோசேப்பை பகைத்தீங்களா, பரிசுத்தத்துக்காக நிற்கிறவனை பகைக்கிறீங்களா? மூணாவது, என்னைக்கும் நடந்த சம்பவம், ரொம்ப மோசமான சம்பவம் தான், அதை மனசில் வச்சுட்டு இருக்கீங்களா, தூக்கி எறிங்க. அம்னோனை பகைத்தீங்களா? நான்காவது, கர்த்தரை பகைக்கிறீங்களா? ஆண்டவரே, சபைக்குள்ளேருந்து நல்ல ஆவிக்குரிய காரியங்களை பகைக்கக்கூடாது, நீதியை பகைக்கக்கூடாது, எங்கே நீதி இருக்கும் நியாயம் இருக்கும் அங்கே நிற்கணும். சிட்சையை பகைக்கிறீங்களா? இப்போ வீட்டில் சிட்சை கொடுத்தா ஏற்றுக்கொண்டு புருஷனும் சரி பண்ணணும், மனைவியும் சரி பண்ணணும், பிள்ளைகள் என்ன செய்யணும், சரி பண்ணணும். சிட்சையை பகைத்தா ஜீவியத்தில் துன்மார்க்கம் இருக்குன்னு அர்த்தம். ஆமென். இவங்க கூடலாம் என்னால் வாழ முடியாது பிரதர், இவனை கட்டிட்டு இருந்து நான் படுற பாடு, இவ்வளோ கட்டிட்டு. அபிகாயில் எப்படி வாழ்ந்தாங்க? அபிகாயோட புருஷன் பைத்தியக்காரன், அவன் பேசினாலே சண்டை தான், அவன் பேசினாலே என்னது, அங்கே வீட்டில் பிரச்சனை ஆரம்பிக்கும். ஆனாலும் கடைசி வரைக்கும் வாழ்ந்து என்ன செஞ்சிட்டா அபிகாயில்? என்னங்க வாழ்ந்து முடிச்சாலே இல்லையா? இன்றைக்கி ஒரு பிரச்சனை ஆச்சுன்னா கிளம்பி வந்துடுறோம். அடுத்த கருத்து பார்க்கலாம். அது 7வதாக 127 சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 120 சங்கீதம் 6ஆம் வசனம், சீக்கிரம் வாசிங்க. சமாதானத்தை பகைக்கிற போதுங்க. சமாதானத்தை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்கு சபையில். பிரதர், சமாதானம் ஆகிக்குவாங்கன்னா எதுக்கு பிரச்சனை? எதுக்கு இவ்வளோ வந்து கசப்பை வச்சுட்டு உட்காந்துருக்குறீங்க குடும்பத்தில்? ஏங்க புருஷன்கிட்ட பேச மாட்டேறீங்க, ஏங்க மனைவிட்ட பேச, ஏங்க பிள்ளைகள்கிட்ட பேச மாட்டேறீங்க, உங்கள் சொந்தக்காரங்கிட்ட ஏங்க சமாதானமாக இருக்க மாட்டேன்றீங்க அப்படின்னு ஊழியர்களோ மற்றவங்க யாரும் கேட்டால், எங்களாலாம் முடியாது பாஸ்டர், அங்கெல்லாம் எங்களால் சமாதானமாக இருக்க முடியாது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் நீ பாக்கியவானாக இருக்கணும்னா, நீ ஆசீர்வாதமாக உன் குடும்ப வாழ்க்கையிலையும் சரி வெளியில் இருக்கணும்னா, நீ எங்கே போனாலும் சமாதானமாக இருக்க நீ கற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு சபையில் சமாதானத்தை குறித்து எவ்வளோ பிரசங்கம் பண்ணாலும், சமாதானத்தை குறித்து எவ்வளோ பாடல்கள் பாடினாலும், சமாதானத்தை குறித்து எத்தனை பிரசங்கத்தை வெளியிடங்களில் கேட்டாலும், ஆனால் மற்றவரோடு கூட நம்மளால் என்ன செய்ய முடியல. உன் அலங்கத்திற்குள்ளே இருக்குது பைபிளில், இது பைபிளில் இருக்குது, வீட்டில் நல்லா மாட்டி வச்சிருக்கிறீங்க, ஆனால் அந்த வீட்டில் என்ன இல்லை, சமாதானமும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடிதடி, புருஷ மனைக்குள்ளே ஒரு சமாதானம் இல்லை, பிள்ளைகளிடத்தில் ஒரு சமாதானம். சமாதானத்தை பகைக்கிறவ, எங்கே சமாதானம் இழந்தீங்களோ, எங்கே சமாதானம் இல்லாமல் கசப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, அங்கே போய் உங்கள் கசப்பை தூக்கி போட்டுட்டு அவர்களோடு கூட சமாதானமாக இருக்க கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் எல்லா காரியத்திலும் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா சமாதானத்தை பகைக்காதீங்க, சமாதானம் பண்ணுகிறவளாக இருக்கணும் நீங்கள். ஆமென். குடும்பத்தில் இந்த சமாதானத்தை கெடுக்கிற சில ஆவிகளும் இருக்குது. எல்லா நாரையும் என்ன செய்யணும், அந்த நாருக்குள்ளே இருக்கிற எல்லா ஆவியும் கட்டி என்ன செய்யணும். ஆமாம், சிலருக்கு புரியுது, சிலருக்கு புரியல போல இருக்குது. அந்த இந்த வந்தவங்களும் சரி, இங்கேருந்து போனவங்களும் சரி, எங்கே போனாலும் சமாதானத்தை கெடுத்துட கூடாது. நீங்களும் என்ன செய்யக்கூடாது, மற்றவங்களோட கூடுமானவரை யாவரோடும் எப்படி இருக்கணுமா, இருக்கிறீங்களா? ஸ்கூலில், காலேஜில், பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல, விவசாயத்தில், மளிகை கடை வச்சுருப்பீங்க, இல்லை ஹோட்டல் வச்சுருப்பீங்க, அங்கே போய் சண்டை போட்டு இவங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிலாம் சொல்லவே. யாவரோடு கூட சமாதானம். 7ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறாரு பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு? 120 சங்கீதம். சமாதானத்தை நாடுகிறேன், சமாதானத்தை நாடுகிறேன், அவர்களோ நான் பேசும்போது. சமாதானத்துக்காக சில இடத்துல பேச போனாலே அங்க வார் டிக்ளேர் ஆயிருது. என்ன ஆயிருதுங்க? சமாதானம் பேசலான்னு போற அங்க உடனே என்ன டிக்ளேர் ஆயிருது? யுத்தம், வார் டிக்ளேர் ஆயிருது. அதெல்லாம் முடியாது, அவங்க வீட்டுலாம் பேச முடியாது, அங்கெல்லாம் போய் உட்கார முடியாது. அவங்க வீட்டுக்குலாம் எங்களால் போக பேச ஆரம்பித்தாலே இங்கே என்ன டிக்ளேர் ஆயிடுது? சண்டை ஆரம்பிச்சிருது. வீட்டில் எப்படி இருக்கீங்க எல்லாரும்? நிறைய பிள்ளைகள் உங்களை குறித்தெல்லாம் என்கிட்ட சிலர்லாம் வந்து சொல்லியிருக்கிறாங்க, பெற்றோர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, எங்கள் அப்பா அம்மா எப்போதெல்லாம் சண்டை போடுறாங்க. ரொம்ப நாட்களுக்கு முன்பு எப்பவுமே சில பிள்ளைகள்கிட்டலாம் பேசுவேன், ஓப்பனாக பேசுவேன். பிள்ளைகள்கிட்ட நீங்கள் என்னென்ன பெற்றோர் பண்ணுறீங்களோ அதை சில பிள்ளைகள்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அவங்களை யாரையும் காண்பித்து கொடுக்கல, அவங்களுக்காக நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். உடனே சொல்லுங்கள். ஆமாம், குடும்பங்களில் தேவ சமாதானமாக நீங்கள் வாழ கற்றுக்கொள்ளணும். வார் டிக்ளேர் ஆகக்கூடாது. பைபிளில்
ஷீபான்னு ஒருத்தன் இருந்தான். யாருங்க? இந்த ஷீபான்னு பேர் வந்து ஆம்பளை பேரா பொம்பளை பேரா? ஆம்பளை பேரை. இப்போ எல்லா லேடிஸும் ஷீபான்னு வச்சிருக்கிறாங்க. ஷீபான்ற பேர் யார் பேருங்க? ஃபீபா இல்லை, ஷீபா. ஷீபான் பேர் வந்து ஆம்பளை பேர், ஒரு வேலைக்காரன், மேவி போசத்துடைய வேலைக்காரன். ஆமாம் இல்லைங்களா? மேவி போசத்துடைய ஒரு வேலைக்காரன், கூடவே இருக்கிறவன். இந்த ஷீபான்ற பேரை நிறைய பேர் என்ன செய்யிருக்காங்க? பெண்கள் வச்சிருக்கிறாங்க. பேர் வைக்கிறது கூட யோசித்து வைங்க, செக் பண்ணி வைங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. இந்த மேவி போசத்துடைய வேலைக்காரன் தான் ஷீபா. இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சொத்து தகராறு. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. இப்போதான் வரேன் மெயின் மேட்டருக்கு. சொத்து தகராறு. பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுதான் சொத்து தகராறுலாம் வர செய்யும். அது விசுவாசி எப்படி இருக்குன்னு நான் இப்போ சொல்ல போகிறேன். வரலையா சொல்லுங்க. ஆமாம், இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் சொத்து தகராறு. பையனுக்கு இவ்வளோ, பொண்ணுக்கு தான், பெரிய அண்ணனுக்கு தான், சின்ன தம்பிக்கு தான், சின்ன அக்காக்கா தான், பெரிய அக்காக்கா தான், எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணுமா? சமமாக கொடுக்கணும். இவன் நல்லா கொஞ்சம் ஞானமாக இருக்கிறான், இவனுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம். எல்லாத்துக்கும் ஒன்றா கொடுக்கறது தான் அவங்க தான் உண்மையான கிறிஸ்துவம், உண்மையான பைபிளை நேசிக்கிற விசுவாசி. வரலையா சொல்லுங்க. இந்த மேவி பேசத்துக்கும் இந்த ஷீபா வேலைக்காரனுக்கும் ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? சொத்து பிரச்சனை. தாவீது கிட்ட போய் நிற்கிறாங்க, போட்டு சொல்கிறாங்க, இந்த வேலைக்காரன் என்னை வந்து என்ன செஞ்சுட்டான்? குழப்பி விட்டுட்டான், என்னை போட்டு கொடுத்துட்டான், இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குது என் வாழ்க்கையில். ராஜா கிட்ட வந்து சொன்ன உடனே இந்த மேவி போசத்துக்கு கால் இல்லாதவன் எப்படி இருக்கிறான்? அவன் ரெண்டு காலும் முடக்கம் உள்ளவன். என்ன வந்து இவன் குழப்பி விட்டுட்டான். யாரு? ஷீபா வந்து குழப்பி விட்டான். ஓகே, ரெண்டு பேரும் சமாதானமாக சொத்தை பிரிச்சுட்டு போயிருங்கன்னு சொல்லிட்டார். யார் சொன்னா? தாவீது சொல்லிட்டார். ஆனால் இந்த மேவி போசத்து இருக்கார் பார்த்தீங்களா? 2 சாமுவேல் 19:30 எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க. 2 சாமுவேல் 19:30. ஆனால் அந்த மேவி போசத்து என்ன சொன்னா தெரியுங்களா? இவன் இப்படி ரொம்ப ரகலை பண்ணுறானே, எனக்கு சொத்தே வேணாம், எனக்கு சமாதானம் கிடைச்சா போதும், எல்லா சொத்தும் அவனே எடுத்துக்கிட்டோம். என்ன சொல்லிட்டான்? எல்லா சொத்தும் அவனே எடுத்துக்கிட்டோங்க. நம்ம அப்படி செய்வோமா? எப்படி விடுவோம்? கொஞ்சம் அந்த இடம் இன்னும் கொஞ்சம் தள்ளி வரணும், இவ்வளோ லென்த் இருக்குது, அது ஏன் இடம், அது ஏன் தம்பி இடம், எனக்கு கொடுத்தே பிடிச்சி அப்பா மண்டையை பிடிச்சி ஆட்டி, அம்மா கொண்டையை பிடிச்சி ஆட்டி, எப்படியோ சண்டை போட்டு விசுவாசிக்குள்ள ஒரு கேவலமான கெட்ட வார்த்தையை பேசி இடத்த பறித்து, கேவலம் விசுவாசி வீட்டில் நடக்கிற காரியங்கள். இந்த சொத்து தகராறுலேயே குடும்பம் ரெண்டாக பிளந்து போகுது. குடும்பத்தை விட்டு தனிப்பட்ட விதமாக போனவங்களும் நிறைய பேர் சர்ச்சில் சபையில் வெளியே இருக்கிறாங்களா இல்லையா? நீங்கள் அப்படி இல்லாதனால நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமேன்னு சொல்கிறவங்களாம் ஆண்டவர் தான் தெரியும். ஹல்லேலூயா. சமாதானம் கால் இல்லாதவனுக்கு தெரியுதுங்க, எனக்கு இந்த பிரச்சனை வேணாங்க, நீ எடுத்துக்கோப்பான்னு சொல்றாரு. இப்ப வாசிங்க அந்த வசனத்தை. அதற்கு மேவி போசேத் ராஜாவை நோக்கி ராஜாவாகிய என் ஆண்டவன் சமாதானத்தோடு தம்முடைய வீட்டிற்கு வந்திருக்கும் போது அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும். கையை பிடிச்சு சொல்லுங்க, அவனே எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டோம். இங்க சொல்லுவீங்க, குடும்பத்து வீட்டுக்கு போனாதான் தெரியும். அல்லேலூயா. கால் இல்லாதவன் சொல்கிறாங்க, நமக்கு கால் இருக்குது, நல்ல அறிவு இருக்குது, படிப்பறிவு இருக்குது, கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன ஆயிடுவோம்? குறைஞ்சா போயிடுவோம். நமக்கு வீட்டில் சமாதானம் தான் முக்கியங்க. அல்லேலூயா. என்ன சொல்கிறார் அவர்? அவனே எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு யார் சொல்லுவா? தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். விசுவாசி சொல்லுவாங்கன்னா தெரியாது, அவருக்கு தான் தெரியும். எங்கள் அப்பா எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துட்டார். எங்கள் அம்மா எல்லாம் கொடுத்து வந்துட்டாங்க. ஒரு நாள் கேட்டேன், சரி அவங்க அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம், அந்த பார்ட் உங்களுக்கு தானே கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டேன். ஆமாம் அப்படின்னு. அது இப்போ இல்லை, கொஞ்சம் ஒரு வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனால் இப்போ நான் கொடுத்துட்டேன். சார் இங்கே ரோட்டு ஓரத்தில் இருக்குதே, கொஞ்சம் இங்கே ஏன் நீங்கள் எழுதி வச்சுருந்தா எனக்கு பேரில் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு கேட்டேன். அப்புறம் அப்படியே விட்டாச்சு. அல்லேலூயா. அல்லேலூயா. ரெண்டு பேர்த்தையும் ஒன்றுமே இல்லை, அவங்க வச்சுருக்கிற நோட்ஸ் தான் இருக்குது, பைபிள் நோட்ஸ் தான் இருக்குது. அதையும் நான் இது வரைக்கும் எடுத்து பார்த்ததில்லை. அதுதான் எனக்கு சொத்துனே அவர் சொன்னார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். எங்கள் அம்மாட்ட கேட்டேன், என்ன இருக்குது கன்னியாகுமரியில்? ஒன்றும் இல்லை, நில் பேலன்ஸ் எல்லாமே. ஆனாலும் கர்த்தர் நடத்துகிறார். என்ன இருக்குதாங்க? சமாதானம் இருக்குது. ஒரு வேலையை சொல்லுங்கள். அவரும் சமாதானமாக இருக்கார், அண்ணன் தம்பி கூட. இந்த அம்மாவும் சமாதானத்தோடு இருக்கிறாங்க, சொந்தக்காரங்களை கூட. அல்லேலூயா.
கூடுமானவரை யாவரோட சமாதானமாக இருக்கணும். அக்கா தங்கச்சி கூட சமாதானமாக இருக்கணும், அண்ணன் தம்பி கூட. சில நேரத்தில் சமாதானம் பண்ணலாம் தான் போவோம், சிலர்கிட்ட பேசாமல் இருக்கிறதே நல்லது. அது ஒரு பக்கம் இருக்குது. நானும் அப்படி தான், இவங்ககிட்டலாம் பேச போனான்னு பார்த்தா நம்ம சமாதானத்தை கெட்டு விட்ருவோம். அதனால் நான் பேசாமல் சில சபையில் சில வாலிப பசன்ட்டு பேசுகிறதே இல்லை. நான் நல்ல புத்திமதி சொன்னால் ஏற்றுக்கொள்றதில்லை. ஆமாம், அவங்ககிட்ட பேச நம்ம சமாதானம் கெட்டு போகிறோம். அதே மாதிரி குடும்பத்துலேயே தான், வெளியிலும் அப்படி தான். நம்ம சமாதானத்தை காத்துக்கொள்ளணும், நம்ம வாயை வச்சுட்டு அமைதியாக போகிற இடத்துல நான் எங்கே போனாலும் அப்படி தான். என் மாமனார் வீட்டுக்கு போனாலும் இப்போ அமைதியாக வருவேன், அங்கே உட்காருவேன், பண்ணுவேன், இவ்வளோ தான். எல்லா இடத்துலையும் நம்ம யாவரோடு கூட எப்படி இருக்கணும்? சமாதானமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அடிதடி இருக்கக்கூடாது, குடும்பங்களில் வாக்குவாதம் இருக்கக்கூடாது, தகாத வார்த்தைகளை பேசி பகையை உண்டாக்கி குடும்பத்துக்கு கல்யாணமான வந்தவங்க குடும்பத்தை ரெண்டாக உடைச்சிட்டு போகக்கூடாது. சமாதானத்தை கெடுக்கிற அந்த ஆவியிலும் வெளியே போயிடணும். ஒன்று தனியாக போகிறனா தனியாக போயிட்டு வாழு, அப்பா அம்மையும் நீ கனம்னு ரெண்டுமே பண்ணாமல் சமாதானத்தை கெட்டு குட்டிச்சதாக இருக்கக்கூடாது. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த பகையினால தான் இன்றைக்கி சமாதானம் கெட்டு போகுது. ஆகவே சமாதானத்தை பகைக்கிறாய், சமாதானத்தை உண்டு பண்ணுறவளை நீ காணப்பட வேண்டும். ஆமென். 129 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 129 5ஆம் வசனம். பகைக்கிற அனைவரும் போதுங்க. சீயோனை பகைக்கிறவர்கள் அநேகர், வெட்கி பின்னிட்டு திரும்ப கடவர்கள். சீயோனை பகைக்கிறேன். சீயோன் சபையே இல்லை, சீயோனை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த சீயோன் என்பது கர்த்தருடைய பிள்ளைகள். சீயோன் என்பது ஒரு நகரம். இஸ்ரவேல் தேவ மக்கள், அவங்க ஆவிக்குரிய விதத்தில் இந்த சீயோன் என்பது அவர்கள் தேவனுக்குரியவர்கள். அல்லேலூயா. நீங்களும் நான் யாருக்குரியவங்க? தேவனுக்குரியவர்கள். தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கிறவர்கள், தேவனை துதிக்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள், தேவனை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள், அவரை பின்பற்றவர்கள். இவர்களை யாரெல்லாம் பகைக்கிறாங்களோ அவங்க வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. வெளியில் இருக்கவும் சரி, உள்ள இருக்க ஆட்களும் சரி, தேவனையும் சீயோனையும் பகைக்கிற கூட்டம் வெட்கப்பட்டு பின்னிட்டு கர்த்தருடைய பிள்ளைகளை வெறுக்கிறவர்கள். ஆமென். இங்கே அவங்க ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்க. பர்சனலாக பழி வாங்கணுன்றதில்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறாங்க. எருசலேமுக்கு போகிற வழியில் அவர்கள் பாடின பாட்டு, இஸ்ரவேல் மக்கள் மீண்டுமாக அவங்க சத்துருக்களிலிருந்து தங்களை பாதுகாப்பதுக்காக ஜெபத்தை எடுத்த ஒரு காரியம் இந்த காரியம். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்து தேவ பிள்ளைகளை, விசுவாசி பிள்ளைகளை, கர்த்தருக்குள் இருக்கிறவளை நீங்கள் பகைத்தால் நீங்கள் வெட்கப்பட்டு போவீங்க. ஊழியக்காரர்கள் வெட்கப்பட்டால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் ஊழியக்காரர்கள் பகைக்கிறீங்க? உண்மையான சத்தியத்தை பேசினா பகைப்பீங்க, சிச்சையத்தா பகைப்பீங்க, வசனத்தா இதுதான் சத்தியம் சொன்னால் பகைக்கிற சில கூட்டம் இருக்குது. அவங்கெல்லாம் பின்னாட்களை வெட்கப்பட்டு பின்னிட்டு திரும்ப கடுவார்கள் சொல்ல. சீயோனை பகைக்கிற இந்த சீயோன் சபையிலிருந்து பேசுகிற சத்தியம், உபதேசம், வார்த்தைகள் இதை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்தினா என் ஜனம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கவங்க தான் வெட்கப்பட்டு போகிறாங்க நிறைய பேர். ஆமென். இப்போ சீயோனை பகைக்கிற ஒரு கூட்டம் இருக்குது. இந்த பகையெல்லாம் இன்னோடு முடியணும். 9வதாக நீதிமொழிகள் 13:24. நீதிமொழிகள் 13:24. கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். மெயின் சப்ஜெக்ட். தன் மகளை பகைக்கிற பெற்றோர். பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. நல்லா கவனிங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பிரம்பை கையாடுறவன் தன் மகனை பகைக்கிறான். என்ன செய்யறான்? பிரம்பை கையாடுறவன் தன் மகனை பகைக்கிறான். சிலருக்கு பிள்ளையே வளர்க்க தெரியலன்னு சில சொல்றாங்க. அப்படி சொல்ற ஆளா இருந்தா அப்படின்னா என்ன தெரியுங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க பகைக்கிறீங்கன்னு அர்த்தம். ஆமென். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லி 10 விதமான தெய்வீக பிரமாணங்களை உங்களோட கூட பேசியிருக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகளோடு கூட தெய்வீக 10 விதமான தெய்வீக பிரமாணங்களை பேசியிருக்கிறேன். யூடியூப்ல இருக்க போய் பாருங்க. பிள்ளைகளை பெற்றெடுக்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாதுங்க, பெருசு கிடையாதுங்க. பிள்ளைகளை வளர்த்து நீதிமான்களாய் கொண்டு வந்து நிறுத்துவது தான் சாதனை, பெற்றோருடைய சாதனை. எத்தனை பேர் ஒத்துக்கொள்றீங்க? ஆமாம். பையனோ பொண்ணோ பெற்றெடுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, கர்த்தர் கொடுத்துருவாரு. அந்த பிள்ளைய எதிர்காலத்தில் நீதிமானா, நல்ல வார்த்தையில், சத்தியத்தில், உபதேசத்தில், சபை ஒழுங்குகளை, பைபிளில் சொல்லப்பட்டிருக்க கற்பனைகளையும் அந்த வார்த்தைகள் படி வளர்த்து ஆளாக்குற ஒரு பெற்றோர்களாக தான் இந்த காலகட்டத்துக்கு தேவை. எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? அவங்க தான் சாதனை படைத்தவர்கள். நீங்கள் பெரிய படிக்க வச்சிட்டீங்க, நல்ல ஒரு பிஏஓ டிகிரியோ இல்லை டாக்டரோ இல்லை இன்ஜினியரியோ, அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய வாழ்க்கை உங்கள் பிள்ளைகள் கல்யாணம் பண்ணி நல்லா இருக்கணும்னா பிள்ளையை சிக்ஷை செய்து பெற்றோர்கள் வளர்க்கிறவர்களாக காணப்பட வேண்டும்.
சிக்ஷை கொடுக்கலன்னா நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வெறுக்கிறீங்கன்னு அர்த்தம். ஒரு ஆமேன் சொல்லுங்கள். சிக்ஷையோடு பிள்ளைகளை வளர்க்கணும். ஆமேன். ஏலி வந்து ஒரு பெரிய ஊழியக்காரர். யாருங்க? ஏலி ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆனால் அவங்க பிள்ளைகள் என்ன செய்யலை? சரியாக வளர்க்கலை. இன்றைக்கி பிள்ளைகளை பெற்றோர் சரியாக வளர்த்தா தான் இந்த பிற்காலத்தில் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். பிள்ளைகள் பெற்றோரை நல்ல கண்டிப்போடு வளர்க்கணும். ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் வசனத்தை சொல்லி அவங்கள கண்டிப்போடு வார்த்தையோடு வளர்க்கணும். அதுக்குன்னு பெரம்பெடுத்து சாத்து நான் சொல்லலை. அடிச்சிங்கன்னா அவ்வளோதான். ஆண்டவர் அடிக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமையை கொடுக்கல. பிறம்பை கையாடாதவன் அடின்னு இல்லை. அடிக்கணும். எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கணும். சும்மா சாத்துன்னு போட்டு அடிக்கக்கூடாது. ஆமாம். எட்டி உதைக்கிறதோ இந்த குத்துறதோ இந்த பயத்திலே அவங்க என்ன செஞ்சிடணும்? உங்கள் பையன் எங்கே இருக்கான்னு நீ இங்கேருந்து பார்க்கும் போதே 2 பேரும் அமைதியாக உட்காந்துடணும். அந்த அளவுக்கு பயத்தோடு பிள்ளைகளை இந்த சிறு வயதுலேருந்து நீங்கள் வளர்த்து ஆளாக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஜெபத்தில், வேத வசனத்தில், வேத வசனத்துடைய வெளிச்சத்தில் உங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் என்ன செய்யணும்? வளர்க்கணும். அதற்கு பெற்றோர் முன்மாதிரியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம தான் ஜெபத்துக்கு வரதில்லை, அவனையும் ஜெபத்துக்கு வர விடுறதில்லை. அவனை தான் நல்ல வழியில் கொண்டு போகலான்னு பார்த்தா அவனையும் என்ன செய்யறதில்லை? நல்வழி படுத்துறதில்லை. இப்படி நீங்கள் உங்கள் பிள்ளைகளை வளர்த்தா இந்த பிள்ளைகளை நீங்கள் நேசிக்கிற அர்த்தம். இந்த பிரகாரமாக வேத வசனத்தின்படி நீங்கள் வளர்க்க விட்டால் அந்த பிள்ளைகள் நீங்கள் என்ன செய்றீங்க? உங்கள் வீட்டில் எல்லாமே கரெக்டாக சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். யூதருடைய பிள்ளைகளை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, கடந்த 2 நாள் அதை பார்த்தேன். ஒருத்தர் ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க நம்ம சர்ச்சில். பரவாயில்ல. யூதருடைய பிள்ளைகளை குறித்து பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைகளை நீங்கள் ஜூயிஷ் பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய பெற்றோர் காலையில் எழுந்த உடனே அந்த பிள்ளைகளை களமேல கையை வச்சு ஜெபம் பண்ணி தான் அனுப்புவாங்க எங்கே போனாலும். அது மாத்திரமல்ல, தாயத்து கட்டுறாங்க பார்த்தீங்களா? தாயத்து பார்த்துருக்கீங்களா இல்லையா? நீங்களாம் கட்டினவங்க தானே? ஆமான்னு தலையாட்டுங்க. அதுபோல் யூதர்கள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன பாக்ஸில் நிறைய வசனங்களை எழுதி சுருள் மாதிரி வச்சு இங்கே கட்டி விட்ருவாங்க. எங்கே? இந்த கையில் இங்கே கட்டி விட்ருவாங்க. எதுக்கு தெரியுங்களா? அந்த நாள் ஃபுல்லாக நீ எங்கெல்லாம் போறியோ, ஸ்கூலுக்கு போறியோ, காலேஜுக்கு போறியோ, எங்கே உட்காரியோ, என்ன பண்ணுறியோ, நேரம் கிடைக்கும் போது இந்த வசனத்தை நீ என்ன செய்யணும்? இந்த பெட்டியில் இருக்கிற வசனத்தை படிச்சுட்டு வந்து வீட்டில் வந்து அந்த வசனத்தை சாயங்காலம் ஒப்பிச்சாதான் உனக்கு சாப்பாடு. அல்லேலூயா. அப்படி இருந்தனால தான் அந்த பிள்ளைகள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா, யூதருடைய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா எல்லா இடங்களையும் வெற்றி சிறந்தா இருக்காங்க, தலை சிறந்தவளாக இருக்கிறாங்க, ஞானவான்களாக இருக்காங்க. நாசாலையும் கூட யூதருடைய அவங்க தாங்க என்ன செய்கிறாங்க? சயின்டிஸ்டாக இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பிள்ளைகளுக்கும் மேக்ஸு, கம்ப்யூட்டரு, தமிழ், அது இதுன்னு படிக்கிறதுலே நம்ம கான்சன்ட்ரேட் அங்கே தான் போதும். நல்ல ஸ்கூலை தேடணும், நல்ல காலேஜ் தேடணும். எங்கே அதெல்லாம் பண்ணுங்க. அதை காட்டிலும் இதை செய்யுங்க. வசனத்தை சொல்லிக் கொடுங்க, வார்த்தையை சொல்லிக் கொடுங்க. அவன் படித்து முடித்த பிறகு நீங்கள் சொல்லிக் கொடுத்தா அவன் கேட்கவே மாட்டான். அவன் சபையில் உட்காரவே மாட்டான். இப்போ இருக்கும் பொழுதே சபையில் உட்கார வைக்கணும். அதுதான் விசுவாசி பிள்ளைகளுக்கு அடையாளம், பெற்றோருக்கு அடையாளம். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். கேட்க மாட்டேன்னா கேட்க வைக்கணும். அதுதான் பெற்றோருடைய வேலை. போதக சிச்சை நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வெறுக்கக்கூடாது. பெற்றோர்கள் சொல்கிற வார்த்தையை பிள்ளைகள் கேட்டிங்கன்னா உங்கள் எதிர்காலங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ வீடுகளில் பிள்ளைகளை 2 பேரையும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்கள ஒரே விதமாக கண்டித்து பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்த்து நீங்கள் ஆளாக சமுதாயத்தில் எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பழகணும், யார்கிட்ட எப்படி காரியங்களை சொல்லணும், எந்த இடத்துல எப்படி உட்காரணும். பெற்றோருடைய வார்த்தையை கேட்காம இருக்கவங்க அவங்க பின் நாட்களில் தன் தாய்க்கு என்னத்தை கொண்டு வருவாங்களாம்? வெட்கத்தை உண்டாக்குவான்னு சொல்லப்பட்டிருக்குது பைபிளில். ஆமாவா இல்லைங்களா? தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு நிந்தையும் அவமானத்தையும் வெட்கத்தையும் இன்னைக்கு அவன் தானாக வளருவாங்க. எப்படி தானாக வளருவான்? வளர்ந்துட்டாலே அவன் வளரலாம் மாட்டான். அப்போ நீங்கள் என்ன சொல்லி கொடுத்தீங்களா அப்போ தான் வளர முடியும் எதிர்காலத்தில். சில பெற்றோர்கள் சொல்கிறத கேட்டிருக்க, தானாக வளருவான், தானாலாம் வளர மாட்டான். இப்போ பிள்ளைகளை சரியான விதத்தில் கல்யாணம் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்களுடைய பொறுப்பில் கர்த்தர் விட்டுருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம். கல்யாணம் பண்ணி உங்களை ஆண்டவர் கேட்பார். 7 பிள்ளைகள் கல்யாணமான பிறகும் என்ன செய்யார்? ஆண்டவர் அவனை தான் கேட்டார், என்னையா பிள்ளையை வளர்த்துருக்கேன்னு. கல்யாணம் பண்ண போகிறதுக்கு முன்னாடி பையனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். பெற்றோர் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிக் கொடுக்கணும். வாய்க்கு வரதெல்லாம் பேசக்கூடாதுன்னு பையன்மார்களுக்கு அப்பா அம்மா சொல்லிக் கொடுக்கணும் கல்யாணம் போகிறதுக்கு முன்னாடி. இல்லை ஏழியை கேட்ட மாதிரி உங்களை ஒரு நாள் கர்த்தர் கேட்பார். இதெல்லாம் பைபிள் இருக்கிற காரியங்களை நான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். ஆமேன்னு சொல்லுங்கள். அதே போல் தான் இந்த தங்கச்சிமார்களுக்கு நீங்கள் தாய்மார்கள் நல்ல குணத்தை சொல்லிக் கொடுக்கணும். இல்லை வேணாம், அவங்க கூட வாழ முடியாது, நீ வந்துரு. இது துராலோசனை கொடுக்குற சில தாய்மார்கள்லாம் சபையில் இருக்கிறாங்க.
உங்கள் குடும்பத்தை பிள்ளைகளை கட்டி எழுப்பணும்னா நல்ல ஆலோசனை கொடுத்து நல்ல ஆலோசனை உங்கள் பெற்றோர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்து வளர்த்து நீங்கள் ஆளாக்கணும். அப்போ தான் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை என்ன செய்கிறீங்க, நேசிக்கலாக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கடைசியாக எபேசியர் 5:23-29 வாசிங்க. எபேசியர் 5:29. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. முடிந்தது. 10வது, தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. ஆமென். இது யாருங்க? ஒன்று புருஷன், இன்னொன்று மனைவி. ஒன்று என்னங்க பேசுங்க, இங்கே பாருங்கள் எல்லாரும். ஒன்று புருஷன், ஒன்று மனைவி. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லை. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். இதுதாங்க இந்த கல்யாணத்தெல்லாம் வாசிப்பாங்க. கல்யாணத்தில் வாசிப்பாங்களா இல்லையா? கல்யாணம் பண்ணவங்களாம் கொஞ்சம் கையை ஊற்றுங்க பார்க்கலாம். உயர்த்த மாட்டீங்களா? பசிக்குது, பரவாயில்ல, கையை ஊற்றுங்க, தப்பு இல்லை. தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனுமே இல்லை. புருஷனும் மனைவிக்குள்ள எந்த பகை இருக்கக்கூடாது. புருஷன் மனைவி கூட என்ன பகை? சண்டை போட்டாலும் அடுத்த நிமிஷம் சேரணும். பகையே இருக்கக்கூடாது புருஷன் மனைவிக்குள்ள. நான் பேச மாட்டேன், பிள்ளைகளை விட்டு பேச வைக்கிறது. உங்கள் அம்மா என்ன பண்ணுறா பாருடா, அவன் என்ன பண்ணுறா பாருடா, உங்கள் அப்பா என்ன பண்ணுறா பாருடா. நீ உண்மையான கிறிஸ்துவனே கிடையாது. ஆமாம், அந்த குடும்பத்தில் கர்த்தர் இருக்கவே மாட்டார், இயேசு இருக்கவே மாட்டார். அந்த குடும்பத்தில் இயேசுவின் குடும்பம் ஒன்று, அங்கே ஒன்றே இல்லை. அது எல்லாம் பிரிந்து இருக்குது நிறைய விசுவாச குடும்பங்களில். இங்கே புருஷனும் மனையும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். திருமணத்தில் செய்த உடன்படிக்கை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? எங்கே ஞாபகம் இருக்குது? எல்லாம் முடிஞ்சு போச்சு. எதுக்கு தான் கல்யாணம் பண்ணே தெரில பாஸ்டர், ஐயோ தனியாகவே இருந்திருக்கலாம் அப்படின்னு சிலர் சொல்கிற ஆட்களாக இருக்கிறாங்க. புருஷனும் மனையும் ஒரே கல்யாணத்தில் இந்த வசனத்தில் விளக்கமாக சொல்லியிருப்பாங்க. உங்கள் கல்யாணத்தில் இந்த வசனத்தை விளக்கி அந்த ஊழியக்காரன் இந்த கல்யாணத்தில் பேசிகிட்டு இருப்பார். ஆனால் இந்த மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் அந்த வசனம் சுத்தமாக காதில் ஏறவே ஏறாது. எப்போ இவர் கையை பிடிச்சி கொடுப்பாரு, எப்போ நான் வந்து ரிசப்ஷனில் போய் நின்று நான் அங்கே போய் அவளை பார்த்து பேசுகிறதும், அவளை பார்த்து சிரிக்கிறதும், அவளை ஃபோட்டோ எடுக்கிறதும், அப்புறம் கல்யாணத்தில் இவங்க வந்துட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்டு வந்துட்டானா, என் சொந்தக்காரன் வந்துட்டானா, அங்கே பிரியாணி நல்லா இருக்குதா இல்லையா, பாய் கரெக்டாக வந்துட்டானா, ஃபோட்டோ எடுக்கிறவன் கரெக்டாக எடுக்கிறானா இல்லை, நான் ரிசப்ஷன் கல்யாணம் முடிஞ்சு நான் போகும்போது அவன் வந்து இந்த சாங் போடுறானா இல்லை, இதுதான் அவன் மைண்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஆமென், ஒரு ஆமென் சொல்லுங்கள். எனக்கு என் மைண்டில் ஒன்றுமே இல்லை. இப்போ என்னமோ நடக்குது ஆண்டவரேன்னு உட்காந்துருந்தேன். எனக்கு எங்கள் அப்பா அம்மா பொண்ணு பார்க்கல, கர்த்தரை தான் கொண்டு வந்தார். படித்து முடித்த உடனே எல்லாம் எனக்கு திருமணம் நான் நினச்சி கூட பார்க்கல. என்ன செய்ய போகிறேன் ஆண்டவர் தான் நின்றுருந்தேன். இவங்களும் பொண்ணு பார்க்கல. ஒரு இடத்துல வந்துச்சு, போனாங்க, உடனாங்க, கட்டினாங்க, முடிஞ்சு. அல்லேலூயா. ஒரு 10 நாள் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் எங்கள் அப்பாட்ட. என்னடா இப்படி சொல்கிறேன், 10 நாள் டைம் கொடுக்குறீங்களா இல்லையா? 10 நாள் டைம். ஏன்னா நான் வரப்போகிறவளுக்கு நான் ஜெபிச்சு 5 காரம் என் இருக்கான்னு யோசிச்சு பார்த்துட்டு இந்த கார் ஓட்டிட்டு நாங்கள் 3 பேர் தான் போனோம் அவங்க வீட்டுக்கு. ஃபஸ்ட்டு அவங்க தான் தேடி வந்தாங்க, நான் போல வந்தாங்க, உட்காந்து பேசுனாங்க. உள்ளே போனால் 10 நாள் டைம் கொடுங்க. எல்லோரும் வந்து என்ன ஃபோர்ஸ் பண்ணாங்க, நல்ல பொண்ணு சேர்ந்துக்கோ, அங்கே வந்து ஊழியக்காரர் நல்ல எதை வேணால் இருக்கட்டுங்க. எனக்கு 5 காரை நான் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறேன் காலேஜ் முடிஞ்ச பிறகு, அதை மாதிரி இருந்தால் நான் கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு. 5 கார் இருந்துச்சு, ஓகே சொன்னேன். உடனே கல்யாணம் நடந்துச்சு. வழியில் சொல்லுங்கள், எங்கேயும் ஏறலை. அந்த மாதிரி நான் அவங்கள விடலை. போய் ஏறு, அங்கே போய் தேடி, இங்கே போய் விடலை. நான் ஜெபம் பண்ணேன், கர்த்தரே கொண்டு வந்தார். இன்றைக்கு கல்யாணம் பண்ணி ஊழியத்துலையும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி ஆசீர்வாதமாக உங்கள் ஜெபத்தால் கர்த்தருடைய கிருபையினால் இருக்கிறேன். ஒரு அல்லையா சொல்லுங்கள், அல்லேலூயா. அப்போ என்ன பிரசங்கம் பண்ணால் கூட எனக்கு தெரியாது. இப்போ கூட எனக்கு தெரில. உனக்கு ஞாபகம் இருக்குதா? அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். எனக்கு என்ன பிரசங்கம், நான் வந்து எந்த இதுலாம் இல்லை. எனக்கு இங்கெல்லாம் நடக்குதா, எனக்கு இவ்வளோலாம் நடக்கும் நான் யோசிச்சு பார்க்கல. ஆதியாகமத்தை பற்றி பேசுவாங்க, எபேசியரில் பேசுவாங்க, பேதுருவில் பேசுவாங்க, வெளிப்படுத்த விஷயம், இதெல்லாம் கல்யாணத்தை சொல்கிற வார்த்தை. இது ஒன்றும் மாப்பிள்ளைக்கும் ஏறாது, பொண்ணுக்கும். 3 கல்யாணம் ஆன உடனே பாஸ்டர் ரொம்ப நல்லாயிருக்கும், நம்ம என் புருஷன் அப்படியே இப்படி கை கோத்துட்டுவாங்க. நான் சொன்னேன், நல்லா இருக்கிற 2 வருஷம் 3 வருஷம், நீ வந்து 10 வருஷம் கழித்து வந்து என்கிட்ட பேசுன்னு சொன்னேன். நிறைய பேர் வரதில்லை அப்படி. அது வரைக்கும் என் புருஷன் கை தான், என் மனைவி தான், என் புருஷன் தான், என் மனைவி தான், இப்படிலாம் இருந்தவங்களாம் நான் பார்த்துருக்குறேன். சண்டை போட்டு வந்து சேர்த்தும் வச்சுருக்கிறேன். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள், அல்லேலூயா. கல்யாணத்தில் அவங்க வந்துட்டா ரிசப்ஷனில் அதை அந்த மாதிரி தான் சொல்லணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சொந்த மாம்சத்தை ஒருவரும் பகைக்க, புருஷன்கிட்ட பேசாமல் இருக்கிறீங்களா, உடனே பேசிடணும். மனைவிமார்கள் இப்போ புருஷன் மனைவிட்ட பேசாமல் இருந்தீங்க உடனே அந்த கசப்பை வீட்டில் என்ன செய்யக்கூடாது, சுத்தமாக இருக்கக்கூடாது. ஒப்புரவாகுதலுடைய அனுபவம் நம்முடைய வீடுகளில் காணப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற பகை வர்றதுக்கு காரணம் சில குடும்பத்தில் இருக்கிறவங்களும் கூட தான். குடும்பத்தில் சில தாய்மார்களும் சரி, சில அந்த தாய் இந்த தாய் எல்லாரும் ஒரே நல்ல ஆலோசனை கொடுத்து அந்த பிள்ளைகளை அந்த வீட்டில் வாழ
விடணும். வைக்கணும் இல்லை, விடணும். அவங்க விருப்பத்துக்கு நீ வாழ்ந்து முடிச்சாச்சு. நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? பெற்றோர் வாழ்ந்து முடிச்சாச்சு. இனி அவன் என்ன வாழ்கிறானோ, அவன் என்ன விரும்புகிறானோ அதன்படி செய்ய பெற்றோர்கள் அப்படியே கையை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணி வச்சு இன்னும் அம்மா முந்தாணி பிடிச்சி பையன்மார்கள் நடக்கக்கூடாது. மனைவி கையை பிடிச்சி தான் நடக்கணும். கீமு கரெக்டாக நடக்கிறாரு, நான் அவனை தப்பாக சொல்லலை. மனைவி கையை பிடிச்சி தான் நடக்கணும். அதுக்கு நான் அப்பா அம்மா விட்டுருன்னு சொல்லலை. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நீ கொடுத்தே ஆகணும். அல்லேலூயா. ஒரு பொண்ணு நம்ம சபையில் சொல்லிச்சேன், அங்கே இவர் எங்கள் அப்பா பேச்சு தான் கேட்குறான்னு சொன்னேன். உடனே அந்த பையனை கூப்பிட்டு, இங்கே பாரு, உன் மனைவி என்ன சொல்கிறா அதுதான் நீ கேட்கணும். உங்கள் அப்பா அம்மா பேச்சு ரெண்டாவது. ஃபஸ்ட்டு யாருக்கு பேச்சு கேட்கணும்? மனைவி என்ன சொல்கிறா தான் கேட்கணும். அவள் தான் ஒரு கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்க போகிறாங்க. அவங்களும் இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சாச்சு, இனி நம்ம வாழ்க்கை தான். அப்படி சொல்லி அம்சம் 2 பேர் சமாதானமாக இருக்கிறாங்க. ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள். இப்போ சொந்த மாம்சத்தை பகைக்கக்கூடாது. நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பகைக்கவே கூடாது. ஹல்லேலூயா. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் பகை இருக்கான்னு நீ யோசிச்சு பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகைகளையும் அந்த சிலுவையில் என்ன செஞ்சிடணும்? சொல்லுங்க, கொன்று போடணும். அதனால தாங்க கல்யாணத்தில் சொல்கிறாங்க, தேவன் இணைத்ததை மனிதன் எவனும் பிரிக்காது. சேர்த்து வைக்கிறது இவங்க தான், பிரிக்கிறதும் இவங்க தான். யார்? கத்தை சேர்த்துடுறாரு. மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க, பொண்ணை பார்த்து இவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. சேர்த்து வைக்கிறது இவங்க தான், பிரித்து வைக்கிறது யார்? அவங்ககிட்டலாம் வேலை வேணாண்டா, நீ வந்துடுறா, அவளை விட்டுட்டு வந்துடுறா, நீ இவன் கூட வேணாம் வந்துடு. நல்ல ஆலோசனை கொடுக்குற பெற்றோர் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் பிள்ளைகள் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்க கற்றுக் கொடுக்க வேலை பெற்றோர்களுக்கு இருக்குது. ஆமேன். இப்போ குடும்ப வாழ்க்கையில் எந்த பகை இல்லாமல் நீங்கள் சந்தோஷத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமேன். என்ன நம்ம சபையில் ஒரு குடும்பத்தை குறித்து நல்லா தெரியும். முடிச்சிடுறேன். நம்ம சபையில் ஒரு குடும்பத்தை குறித்து நல்லா தெரியும். அந்த குடும்பம் கல்யாணம் பண்ணி பலவிதமான பிரச்சனை போராட்டம். அவங்ககிட்ட நான் கேட்டுட்டு தான் வந்து சொல்கிறேன். இங்கே அவங்க சொல்லலான்னு சொல்லிட்டாங்க. 12 வருஷம் பிரிந்திருந்தாங்க. எத்தனை வருஷங்க? முடிச்சிடறேன், அவ்வளோதான், ஓடிடாதீங்க. 12 வருஷம் கல்யாணம் பண்ணி 2 பேரும் புருஷன் மனைவி என்ன செஞ்சுருக்காங்க? 1984 உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்குது. மே 24 1984. 2002 அவங்க என்ன செஞ்சாங்க? பிரிஞ்சிட்டாங்க. 12 வருஷம் பிரிஞ்சு போயிட்டாங்க. நம்ம ஆள் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் அவர். ஆமாம், கொஞ்சம் அப்படி தான் இருப்பார். ஆனாலும் அந்த சகோதரி தாங்கிட்டு இருந்திருக்காங்களே. ஏன்னா அவங்க சாட்சி உண்மையாக அந்த ஆண்டி சொல்லும் போதெல்லாம், ஐயோ இவங்க கூட எப்படி வாழ்ந்தீங்கன்னே தெரியலையே. எல்லாமே இருக்குது. நல்ல ஒரு வசதி உள்ள ஆள். அங்கே போகிறது, துபாய்க்கு போகிறது, ஃப்ளைட்டில் வருது, அங்கே போகிறது, எங்கே போனாலும் திருமணம் வரும்போதெல்லாம் நல்ல தங்க கட்டி பிஸ்கெட் எட்டு வருவான். ஏங்க இப்போ வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை, ஒன்றும் சேர்த்து வைக்கல, ஒன்றும் பண்ணல. 12 வருஷம் 2 பேரும் சில பிரச்சனைகள் சில காரியங்கள் இருந்தபடி 2 பேரும் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க? பிரிஞ்சு இருக்கிறாங்க. ஆளுக்கு சில பிரச்சனை சரீரத்தில் வந்த பிறகு மனைவியை தேடி வராரு. சரீரத்தில் சில பலவீனம், இருதயத்தில் சில கோளாறு பிரச்சனை எல்லாம் சரி செஞ்சு இப்போ யாரை தேடி வராங்க? ஏவாளை தேடி ஆதாம் வராரு. வந்துட்டு பேசி சமாதானமாகி எல்லாரும் ஒப்புரவாகி 2014ஆம் ஆண்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஒரு கையை தட்டி ஆமைன்னு சொல்லுங்களேன், ஒரு அழியா சொல்லுங்களேன். பயங்கர குழப்பங்கள், காரியங்கள், பிரச்சனைகள் மத்தியில் 2014ஆம் ஆண்டு 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்து இதுவரைக்கும் இந்த சபைக்கு வந்ததுலேருந்து இதுவரைக்கும் அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் சண்டையோ சச்சரவோ எதுவுமே இல்லை. அவங்க சமாதானமாக சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு அழியா சொல்லுங்கள். சில டைம் அவர் எதாவது பண்ணார்னா எனக்கு தான் ஃபோன் வரும், எனக்கும் ஷேரிங் தான் வரும். அது யாரும் இல்லை. யார் நினைக்கிறீங்க? கிறிஸ்டோபர் ஐயா தான் பின்னாடி உட்காந்துருக்காருல்ல. கிறிஸ்டோபர் ஐயாவும் சார்லட் அவங்க ஆண்டி, அவங்க 2 பேரும் தான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் என்ன தான் பகை இருந்தாலும் குடும்பங்களில் ஒருவருக்கு ஒருவர் பேசி சரி செய்து புருஷ மனைவி பிரச்சனையை ரோட்டு வரைக்கும் கொண்டு வரக்கூடாது. வீட்டுக்குள்ளே அடிச்சுக்கோ என்னோ பண்ணிக்கோ, 2 பேரும் சமாதானம் ஆயிருங்க. சபைக்குள்ளேயோ மற்றவங்களுக்குள்ளேயோ எட்ட வந்து பேசி உங்கள் குடும்பத்தை கேவலப்படுத்தாதீங்க. உங்கள் 2 பேத்துக்குள்ள பிரச்சனை இருந்துச்சுன்னா 2 பேர் உட்காந்து பேசி வீட்டிலே சரி செய்து சமாதானம் ஆகுங்க. அதுதான் ஒரு ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக காணப்படும். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் இந்த பகை என்ற நடுசுவரை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை நடுசுவர் என்று சொல்கிறார். இந்த பகை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எப்படி கொன்னாரோ இந்த 10ஐயும் நீங்கள் சிலுவையில் கொன்னா பரலோகம் போயிடலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? யாக்கோபை பகைக்காதீங்க, இயேசுவை நேசிக்கிறவர் தேவன் நேசிக்கிற பகைக்காதீங்க, யோசேப்பை பகைக்காதீங்க. அம்னோனை போல சில காரியங்கள் இருக்கலாம், எல்லாத்தையும் தூக்கி விட்டு வெளியே எறிங்க. ஆகவே தேவ சமூகத்தில் இந்த பகைக்கிற காரியங்கள் நம்முடைய சரீரத்திலிருந்தும் நம்முடைய ஜீவியத்திலிருந்து எடுத்து போடுவோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களையும் நாம் பெற்றுக்கொண்டு
நம்ம இந்த 10லிருந்து நம்ம சுத்திகரித்து கொண்டு வரப்போகிற ஆண்டுக்கு சித்தமான ஆண்டுடைய வருகை தாமதிக்கும் என்றால் கர்த்தருடைய பந்தியில் இதையெல்லாம் சுத்திகரித்து உட்காருங்க. இது உங்களுக்கு பிரயோஜனமுள்ள ஒரு பந்தியாக காணப்படும். அல்லேலூயா. நம்ம எல்லோரும் இருந்திருக்கலாமா? பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். பகையாக நின்ற நடுசுவரை தகர்த்து ஒப்புரவாகுதலின் ஊழியத்தையும் ஒப்புரவாகுதலின் உபதேசத்தையும் நீர் எங்களுக்கு தந்து இம்மட்டும் இந்த ஆலயத்தை ஊழியத்தை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இதெல்லாம் பகை என்பதை குறித்து இந்த நாளில் நீர் எங்களோடு பேசியிருக்கிறீர். இந்த காரியங்களை நாங்கள் அறிந்து எல்லா தீங்குக்கும் பல்லாப்புக்கும் நாங்கள் விலகி உம்மோடு கூட சேர்ந்திருக்க உதவி செய்யும். வழிநடத்தும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்வோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக, எதிர்பாராக.